வணக்கம். தென்சென்னை தமிழ்ச்சங்கம் மற்றும் தென்சென்னை மக்கள் நல அறக்கட்டளையும் மகளிர் தின விழாவுக்கு வரவேற்கும் அனைவரும் அன்போடு வரவேற்பதை முயற்சிக்கிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக தென்சென்னை தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து பல்வேறு இயற்கை நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. பாரதியின் பெருமைகளை உணர்ந்தும் பரவி வருகிறது. பாரதியின் விருதுகளை பரவி வருகிறது. தொடர்ந்து பல மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு நிகழ்வுகளை நடத்தி வருகிறார்கள். கடந்த ஆண்டு மகளிர் தினம் கொண்டாட முடியாத ஒரு சூழல், அதை தீர்ப்பு வகையில் இந்த ஆண்டு சிறப்பாக இந்த மகளிர் விழாவை ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த அனைவரையும் வரவேற்று நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்தாய் மாற்று அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்வை ஒரு கலை நிகழ்வோடு தொடங்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டில் நலத்தோடு இந்த நிகழ்வை நாம் போகலாம். செல்வி லியா சந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமா? ஒரு செட் அப்படியே பண்ணி கொடுக்கணும். போதும் போதும். Carry on, carry on, carry on.
தம்பி அவர்கள் அற்புதமாக இந்த ஒரு நடனத்தை நமக்கு வழங்குகிறார். என் இஷ்ட தெய்வமான முருகனை இங்கே பச்சை வழியில் பாடமாக அழைத்து நம்ம எல்லாம் பரவசத்துக்கு ஆரம்பித்தார். நடனத்தை பார்க்கும்போது எனக்கு ஆண்டுதோறும் பழனிக்கு செல்கின்ற அந்த நினைவு ஈயா சந்தை மேலும் பல புகழ்களை நிகழ்த்த வேண்டும் என்று நிகழ்வு சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்பு மற்றும் தலைமையில் ஆற்றப்படுகின்ற மருத்துவர் பாரதி ஜீவன் அவர்களை அன்போடு நினைக்கிறேன். வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற பாரதி கொண்டு பேசி முனைவர் உமாபாரதி அவர்களை அன்போடு நடைபெறுகிறேன். குழந்தைகளுக்காக பல்வேறு பணிகளை எழுத்து பணிகளை நிகழ்த்து கலைகளை நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய எழுத்தாளர் புதிய அவர்களை அன்போடு நடைபெறுகிறேன். வாழ்நாள் சாதனை விருது வரைகின்ற அவர் விருது பெறுகிறார் இல்லையோ, அவர் வந்தது நமக்கெல்லாம் விருதாக நாம் வேண்டி மகிழ்வோம். அன்புக்குரிய அம்மா முனைவர் தாயம்மாள் காரணம் அவர்களை அன்போடு நடைபெறுகிறேன். இப்பொழுது விழாவின் வரவேற்புரை மற்றும் தலைமையில் ஆற்ற மருத்துவர் பாரதி ஜீவன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உயிர்கள் எல்லாம் தெய்வமனதின் திருவொன்றில்லை. ஊர்வனமும் பரப்பனமும் நீரே தெய்வம். பயிலும் உயிர் வகையில் மட்டுமின்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலரிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மேலுமிங்கு பலப்பளவா தோற்றம் கொண்டே எழுகின்ற கடப்பொருள்கள் அளிக்கும் தெய்வம். எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்ற எனது மகாகவி பாரதியை வணங்கி ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளானது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் என கருதுகிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே எனது மார்க்கம் செய்விட வேண்டும் அம்மா என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் மங்கையராய் பிறந்த ஒவ்வொருவரும் தலைமுகத்தை பெருமையுடன் செய்யும் ஒரு நன்னாளாக மகளிர் தின விளங்குகிறது. அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம், மகளிருக்கான ஒரு நாளை எடுத்து நாம் கொண்டாடுகிறோம் என்பதே ஒரு தனிச்சிறப்பு. எவ்வளவோ நிகழ்ச்சிகள் தென்சென்னை தமிழ்ச்சங்கம் நடத்தியிருந்தாலும் கூட இந்த விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று கருதுவதற்கு நான் ஒரு பெண்ணாக இருப்பதாகவும் எனக்கு தெரிகிறது. முதலாவதாக இங்கு விருது வழங்கி திருக்குறை வழங்குவதற்காக பதவி புரியப்படுகின்ற திருமதி வனிதா சம்பத் ஐபிஎஸ் அவர்களை தென்சென்னை தமிழ்ச்சங்கம் மற்றும் தென்சென்னை மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் வருக வருக மற்றும் வாழ்த்துறை வழங்குவதற்காக தற்போது வந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் கிருஷ்ணாங்கினி அம்மா அவர்களையும் மற்றும் எங்களுடைய அன்பிற்குரிய பாரதி வம்சாவளி முனைவர் உமா பாரதி அவர்களையும் அன்புமிகு தோழி எழுத்தாளர் பிரியசக்தி அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இனியதான ஒரு விழாவிலே மூன்றாவது ஆண்டாக நாங்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கிக் கொண்டிருக்கிறோம்.
இந்த 3வது ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனை விருதினை பெறுவதற்காக எங்களுடைய சங்கத்திற்கு சிறப்பு சேர்ப்பதற்காக இங்கு வருகை கொண்டிருக்கின்ற முதுமுனைவர் திருமிகு தாயுமான் அரவாணன் அவர்களை தென்சென்னை தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து 8 வருட காலம் ஆகியிருந்தாலும் கூட மகளிர் தின விழா என்பதே இது 5வது மகளிர் தின விழா. அதனாலோ என்னவோ 5 மகளிருக்கு விருது வழங்கும் விழாவாக இது அமைந்திருக்கிறது. அதுவும் கூடுதல் சிறப்பு என்பது தனியாகவே அமைந்தது என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த தாரகை விருது 2025 பெறுவதற்காக இங்கு வந்திருக்கின்ற முனைவர் கோமதி சங்கரன் அவர்கள் மலேசியாவிலிருந்து அவருடைய நண்பரை அவர்கள் சொல்லியிருந்தார். முனைவர் கோமதி சங்கரன் மற்றும் என்னுடைய அன்பிற்குரிய தோழி திருமதி வைதேகி ஸ்ரீதரன் மற்றும் டாக்டர் பிரபாகரன் மற்றும் திருமதி மீனாட்சி கார்த்திகேயன் ஆகிய அன்புள்ளங்களை வருக வருகளை வரவேற்கிறேன். மற்றும் இங்கே ரவுத்திரம் பழகு மற்றும் மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதி தலைப்புகளில் கவிபாட வந்திருக்கும் எங்களது பாசமிகு கவிஞர்கள் கவிஞர் மீனா குமாரி அவர்களையும் கவிஞர் சோ சாந்தி அவர்களையும் கவிஞர் ஜெயபாரதி அவர்களையும் கவிஞர் மகிழம்பூ அவர்களையும் அன்புடன் வருக வருகை. இங்கு இனியதான ஒரு அழகு நகரமாக சென்று அமர்ந்திருக்கும் செல்வி லியா சஞ்சய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் இங்கு தொகுப்புரையாற்றுவதற்கும் எனது அன்புக்குரிய சகோதரர் கவிஞர் சொன்னபாரதி அவர்களுக்கும் நன்றியுரை வழங்குவதற்கும் எனது அன்புக்குரிய கணவர் கிருபாகரன் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அன்பிற்காக இங்கு வந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது வணக்கங்கள். இந்த தென்சென்னை தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து 8 வருடங்கள் ஆகின்றன. தென்சென்னை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை, பல்வேறு சமூக பணிகளை, பல்வேறு தமிழ் பணிகளை ஆற்றி வருகிறோம். பாரதிக்கான பணிகளை செவ்வடை செய்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மகளிர் தின விழா என்பது கூடுதல் பணியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் 2018 இருந்து இளைஞர் தலைமுறையும் தமிழும் என்ற நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பள்ளிகளுக்கு சென்று அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு தமிழின் பால் என்பது ஆர்வம் இருக்கிறது. அன்றைய மாணவர்களுக்கு இருந்த அந்த தமிழ் ஆர்வம் இப்போது இருக்கிறதா, இந்த இளைய தலைமுறையிடத்தில் தமிழ் போக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை அவர்களின் வாயிலாகவே கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் பேச்சு போட்டி, கல்வி போட்டி, கட்டுரை போட்டி முதலியவைகளை ஏற்படுத்தி அந்த போட்டிகளில் சிறந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து பரிசுகள் அளித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக 2018 ஆண்டில் சோழிங்கநல்லூர் அரசு பள்ளியில் சுமார் 16 மாணவர்களுக்கு மேலாள் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் அவர்களின் தலைமையில் ரூபாய் 3000 ஊக்கத்தொகையினை வழங்கினோம். அதேபோல் 2019 ஆண்டில் தென்சென்னைக்குட்பட்ட குறிப்பாக அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர், போதைய கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்களின் தலைமையில் அங்கிருக்கும் ஒரு 5 பள்ளி மாணவர்களுக்கு தமிழில் சிறந்த மதிப்பெண் பெற்ற பள்ளி இறுதித் தேர்வில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பள்ளி இறுதித் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் 21 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு ரூபாய் 5000 ஊக்கத்தொகையை வழங்கினோம். அதற்கு பிறகு கொரோனா காலங்களில் அது நடைபெறாமல் போனது, எங்களால் நடத்த முடியவில்லை. அதற்கு பிறகு 2023 எங்களுடைய பாரதி விழா மற்றும் தென்சென்னை தமிழ்ச்சங்கத்தில் 5ஆம் ஆண்டு விழாவில்
பாரதி சக்தி விருது பாரதி பற்றாளர்களான முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் பாரதி முத்துநாயகம் ஐயா கடைக்கோடியில் இருக்கின்ற விக்ரமசிங்கபுரம் என்கிற ஒரு ஊரில் பிறந்து பாரதி பாரதி என்று சதா சர்வகாலமும் உருவிக் கொண்டிருக்கும் ஒரு பாரதி பற்றாளர் ஆகிய இருவருக்கும் ஒரே மேடையில் பாரதி சக்தி விருதும் தலா ரூபாய் 10,000 பொற்பிடியில் தென்சென்னை கமிஷன் வழங்கியது. அதே மேடையில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த துர்கா என்ற மாணவி தமிழில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவிக்கும் அதே 10,000 ரூபாய் பொற்பிடியை வழங்கி அந்த மாணவிக்கு சிறப்பு செய்தார். 2023 செப்டம்பர் மாதத்தில் என்னுடைய பாரதி ஒரு மகாசக்தி என்ற ஆய்வு நூலினை எட்டயபுரத்தில் பாரதி மணிமண்டபத்தில் வெளியிட்டோம். அந்த மேடையில் எனக்கு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களும் பாரதி ஆய்வாளர் முனைவர் வி வெங்கட்ராமன் அவர்களும் இணைந்து பாரதி சக்தி என்ற விருதினை வழங்கினார். நிறைய பேர் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு அம்மா கூட கேட்டாங்க, சில விஷயங்கள் எப்படி உங்களுக்கு தமிழ் பற்று மருத்துவராக இருக்கு எப்படி தமிழ் பற்று கேட்டாங்க. இதுக்காகலாம் தான் கூறியது கூறல் குற்றமெனினும் இதை சொன்னது அதுக்காக தான் சிலருக்கு நம்ம பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விழாவிலும் நாங்கள் சொல்றது தான் இந்த குறிப்புகள் எல்லாமே. ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒரே ஆட்கள் வருவதில்லை. புதிய புதிய ஆட்கள் வரும்போது நாங்கள் என்ன செய்யறோம், வெறுமணி வந்து ஒரு புத்தகம் கூட்டிட்டு நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு கை தட்டிட்டு போயிடுறோமா அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அது ஒரு நிகழ்ச்சி புதிதாக வருவதற்கு யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு தோற்றம். அதுக்காக தான் வந்து திரும்ப திரும்ப நாங்கள் செய்கிற விஷயங்களுக்கு ஒவ்வொரு மேடையிலுமே சொல்றது. அது சிலருக்கு ஊக்கமாகவும் கூட அமையலாம். இதே போல வேறு தமிழமைப்புகளும் கூட இந்த மாதிரியான விஷயங்களை நாம் திரும்ப திரும்ப சொல்லும் போது அவர்களுக்கும் கூட இதை ஊக்குவித்தலாய் அமையும் என்பதாலும் தான் இதை வந்து நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம். அடுத்ததான் மகளிர் தின விழா அப்படின்னு சொல்லும் போது இங்க நான் வந்து என்ன சொல்ல போறேன், ஒன்றும் இல்லை, பெருசாக நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா பெரியவங்க வந்திருக்காங்க, அம்மா சொல்வாங்க இல்லையா, அதே மாதிரி கிருஷ்ணாமணி வர்றாங்க அவங்க சொல்வாங்க, அப்புறம் வனிதா சம்பத் மேடம் வருகிறாங்க அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட எனக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான், பெண்கள் என்ன செய்யணும், பெண்களுக்கான சுதந்திரம் எல்லாம் கிடைச்சிச்சா, முழுமையாய் பாரதி கனவு கண்ட அந்த சுதந்திரம் முழுமையாய் நமக்கு கிடைத்து விட்டதா என்றால் இல்லை அப்படின்னா நாம வந்து அடுத்த திருத்தமா சொல்லுவோம். இப்போ ஏனென்றால் ஆணும் பெண்ணும் நிகழ்ந்து கொள்வதால் அறிவிலும் இவையும் கிடைக்குமா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்ப என்னன்னா அடுப்பங்கரையோடு சேர்ந்து இந்த அறிவு அப்படிங்கிறதும் சேர்ந்து ஒரு சுமையாயிடுச்சு. நமக்கு இதையும் சேர்த்து சுமந்து கொண்டு காலை எழுந்தவுடன் என்னென்ன வேலைகள் செய்யறோம், அடுப்பங்கரையில போய் முடிக்கிறதே நம்ம அடுப்பங்கரையில தான். இவங்கெல்லாம் வந்து காஃபியில் வந்துருப்பாங்க, பேஸ்ட்ல வந்துருப்பாங்க, நம்ம போகும்போதே அடுப்பங்கரையில போய் அங்கே பார்த்துட்டா அதே மாதிரி நம்ம முடிந்த இடமும் அடுப்பங்கரையாக தான் இருக்கும். அதை ஏற்பட்ட மகளிருக்கு அவர் சொன்னாரு, சார் ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா வாழறோமா, நாம தான் கூடுதல் சுமையை சுமந்துட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன கறிகாய் வேணுங்கிறது முதல் கொண்டு நாம தான் சொல்லணும். வீட்டுல என்ன சமைக்க போறோம், ஏன்னா நாம வந்து இங்க ஆபீஸ்க்கும் வேலைக்கு போறோம், அங்க ஆபீஸ் வேலையும் பார்த்துட்டு கூட குழந்தை வந்துருவானா, வீட்டுல நம்ம போகணும் சீக்கிரம் போகணும்னா சீக்கிரம் வந்துருவானா, இவர் லேட்டா வருதுன்னு சொல்லியிருப்பாரு, இவர் லேட்டா வருவாரோ, அப்ப நாம போய் அவங்கள வந்து பார்த்துக்கோம். இவங்களுக்கு போகும்போது என்ன செய்யணும், போய் செய்ய முடியுமா, இவங்களுக்கு டிஃபன் ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமா, இல்லை ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கணுமா, இப்படியான சிந்தனைக்குள்ளவே இருக்கிறது காலையிலிருந்து இரவு வரைக்கும். அதனால்தான் அவங்க வந்து ஆண் பெண்ணும் சமம்தான் கிடையாது. எல்லாரை விட பல மடங்கு மேன்மையான இந்த மகளிருக்கு ஒரு விருது ஒரு விழா அப்படிங்கிறது உண்மையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி அவங்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, மகளிருக்கு நிறைய மகளிர் நான் பார்க்குறேன். நிறைய விழாக்களுக்கு வரும்போது கூட நான் வீட்டில் பர்மிஷன் கேட்கணும், எனக்கு வீட்டில் சூழல் இப்படி இருக்கு, என்னுடைய மாமியாரை பார்த்துக்கணும், என்னுடைய அம்மா உடல்நிலை சரியில்லை, என்னுடைய கணவர் வந்து பார்த்துக்க மாட்டாரு, இல்லை என்னுடைய கணவர் அனுமதி கொடுக்க மாட்டாரு, இல்லை என்னுடைய கணவர் அனுமதி கொடுத்துருவாரு, ஆனால் எனக்கு வீட்டில் இருந்து வீட்டு வேலைகள்லாம் பார்க்கணும், நான் இரவு நேரம் தாமதமாக போகிற மாதிரி இருக்கும். இப்படியான சிக்கல்கள் அவங்களுக்குள்ள இப்படியே சுழந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் ஒரு காரணமாக
உணர்வு உங்களிடம்தான் இருக்கிறது. உங்களுக்கான சுதந்திரத்தை வேறு எவரும் உங்களுக்கு பெற்றுத்தர முடியாது என்பதைத்தான் நீங்க எல்லாருமே நினைவுல வச்சுக்கணும். இதைத்தான் நான் மகளிருக்கு சொல்ல விரும்புறேன். ஏன்னா குடும்பத்துல சின்ன சலசலப்பு வரும். நான் இந்த நிகழ்ச்சிக்கு போனேன்னா எனக்கு வீட்டுல பிரச்சனை வரும். இந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு தாமதம் வந்தா பிரச்சனை வரும், அதனால நான் நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே மறைச்சு எழுதுறது நிறைய எழுத்தாளர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டுக்கு தெரியாம எழுதுறது, வீட்டுக்கு தெரியாம போய் பரிசீல வாங்கிட்டு வர்றது. என் தோழி ஒருத்தர் சொல்லுவாங்க, மூட்டை கட்டி பரன்ல போட்டு வச்சிருக்கேன் ஷீல்டு எல்லாத்தையும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. இப்படியான நிலையில் இருக்கும் மகளே, வீட்டுல சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா கடைசி வரைக்கும் நீங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். இப்படியெல்லாம் பாரதி யோசிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காரு. வீட்டுல எவ்வளவு சலசலப்பு இருந்திருக்கும். அந்த வறுமையான சூழல கூட வீட்டுல எவ்வளவு அந்த தொந்தரவுகள் இருந்திருக்கும். அவர் எத்தனை துன்பங்களை அனுபவித்திருப்பார். அதற்கு நடுவில் அவங்க நாட்டு பணிகளை செஞ்சிருக்காங்க, சமூக பணிகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு துன்பத்திலும் துன்பம். அப்படியெல்லாம் அவங்க பாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. நமக்காக பல கனவுகள் கண்டுட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வருது அப்படின்னு சொல்லி பயந்து அதை நாம எதுவும் பண்ணிடக்கூடாது, அதை கொஞ்சம் கூட நாம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீங்க யோசிச்சீங்கன்னா நிச்சயமா பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேப்பர்ல மட்டும்தான் எழுதி வச்சு படிச்சுக்கணும். ஆக உங்களுக்கான சுதந்திரம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஒரு அடி எடுத்து முன்னே வையுங்க. உங்களுக்கான எதிரில் உங்களுக்கான அந்த தடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பா பின்னாடி போகும். நீங்க எடுத்து ஒரு அடியா முன்னே எடுத்து வைக்க அவர்கள் பின்னே செல்வார்கள். உங்களுக்கான அந்த எதிர்மறை சக்திகள், எதிர்க்கின்ற சக்திகள் எல்லாருமே ஒரு அடி பின்னாடி போய் அமர்ந்திருக்கும். அடுத்ததா நீங்க வேற எதுவும் மகளிருக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் சொல்லிட்டேன். உங்களுடைய அன்பிற்காக இங்கே வந்திருக்கின்ற கவிஞர் விமோஷினி அவர்களையும், அன்புக்குரிய நண்பர் வேலுகண்ணன் அவர்களையும், அன்புக்குரிய சகோதரர் ஹரிச்சந்திரன் அவர்களையும் அன்பு கூர்ந்து வருகிறவர்கள், அன்புக்குரிய கவிஞர் விஜயகண்ணன் அவர்களையும், தற்போது வரையை புரிந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய எங்களது வனிதா சம்பத் மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த இனியதொரு விழாவில் என்னுடைய அன்பான உரையை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்லுடங்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை மீண்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தலைமையாட்சி அமைச்சிருக்கிற இன்சென்டிவ் கமிஷனுக்கு தலைவர் மருத்துவர் பாரதி நிகழ்ச்சியாளராக நியமித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கின்றவர்களுக்கு விருது வழங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நமது போட்டிருக்கக்கூடிய காவல்துறை கூடுதல் இயக்குநர் மணியார் சம்பத்தம் அவர்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அன்புக்குரிய நான் விமோசனம் விஜயகன் அவருடைய அன்போடு மகிழ்ச்சி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கும் அன்பு எழுத்தாளர், உரையாளர், கவிஞர், மகாகவி பாரதியின் கொள்ளுப்பேட்டி, பல்வேறு சிறப்புகளை உடைய முனைவர் உமாபாரதி அவர்களின் வாழ்த்துறை வழங்க அன்புடன் சொல்லலின் சிவசக்தி என்னை சுடர்முகம் மழையுடன் படைத்து விட்டார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு.
நித்தம் நவமன சுடர்த்தரும் உயிர் கேட்டேன். அசைவது மதி கேட்டேன், இவை அருள்வது உனக்கெதும் தடைவது. சொல்லடி சிவசக்தி, நில சுமையென வாழ்ந்திட குறுகி வருவோம் மகாகணேஸ்வரர். அந்த வகையில் தான் இன்று நமது தென்சென்னை தமிழ் சங்கமும் தென்சென்னை மக்கள் நல அறக்கட்டளையும் இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் மகளிர் தின விழாவிற்கான சிறப்பான வைரவர்களாய் சபதமிட்டு மேடையை அலங்கரிக்கும் சிறப்பான ஆளுமைகளுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் பாரதி வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகாகவியோட பாடல்கள் எத்தனையோ இருக்கு. குறிப்பா இந்த மகளிர் தின விழாவுக்கு நான் ஏன் இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு கேட்டா, இந்த தலைமை உரை ஆற்றும் பொழுது டாக்டர் ஜீவரேகா அவர்கள் சிறப்பான மகளிருக்கான ஒரு உணர்வுகள் எல்லாம் அழகாக சொன்னார்கள். எப்படின்னா, வீட்டுல அடிப்படையோட மட்டுமே அடைஞ்சு இல்லாம நீங்கள் வெளியில் வர வேண்டும், உங்கள் கால் தடம் வெளியில் பதிக்க வேண்டும். வீட்டுல அதுக்காக வேலை செய்யல, அவங்க செய்யாதன்னு சொல்லல, உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. அதை மிக சிறப்பாக எடுத்து காட்டுவது இந்த பாடல். அதற்காகத்தான் குறிப்பாக நான் இந்த பாடலை இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் போது தேர்ந்தெடுத்த பாடல். எவ்வளவோ பாடல் என்ன சொல்ற மகாகவி இந்த பாடல்ல, நல்லதோர் வீணை செய்தே அதை நலன்கெட புழுதியில் எரிவதுண்டோ. இதை நாம நம்ம உடம்புக்காக சொன்னாலே ஒரு வகையா எடுத்துக்கலாம். இந்த உடம்பானது நல்லதொரு வீணை, மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்னு சொன்னாரே மாணிக்கவாசகர். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான இந்த உடம்பை ஒரு வீணையாக ஒரு புறம் எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் இதை மகளிருக்காக நாம் ஆக்கும் பொழுது இந்த பாடல் எப்படி நமக்கு புரியும் தெரியுமா? இந்த அருமையான மங்கையராய் பிறப்பதற்கே மாணவம் செய்திடல் வேண்டும் அம்மான்னு சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சுட்டா அப்போ நல்லதோர் வீணை யாரு? நாம் மகளிராய் இந்த மண்ணில் பிறந்திருக்கும் நாம் நல்லதோர் வீணை செய்தே இதை நலன்கெட புழுதியில் எரிவதுண்டோ. வீணையை யாராவது உடைச்சு தூக்கி போடுவாங்களா? நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளாமல், நம்மை நாமே நம்முள் இருக்கும் ராகத்தை மீட்டாமல் நம்மை ஏன் அடிப்படையில் அடைத்து வைத்திருக்கிறோம் என்பதைத்தான் டாக்டர் ஜீவரேகா அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார். மக்களாக பிறந்தது, மனிதராக பிறந்தது, மனிதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திருக்க வேண்டுமான் ஒண்ணு உண்டு. அதுக்கப்புறம் தான் மங்கையராய் பிறப்பதற்கு. முதல்ல மனித பிறவி எடுத்ததுக்கே நாம தவம் பண்ணி இருக்கோம் இல்லையா? அதுலயும் மகளிராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்கிறோம். மாதவம் என்ன மாதவம் செய்திருக்கிறோம், என்ன மாதவம் செய்திருக்கிறோமோ அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த பாடல்ல அதைத்தான் சொல்றாரு மகாகவி. நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ அப்படிங்கிற. ஏன் இந்த பூமிக்கு பாரமா எனக்கு பொண்ணா பிறந்த இப்படின்னு திட்டாத அம்மாக்கள் யாராவது தெரியுமா? அந்த காலத்து அம்மாக்கள் இந்த காலத்து அம்மாக்களும் சொல்லதான் செய்யறோம். எனக்கு பாரமா பிறந்துட்டியே அப்படின்ற திட்ட ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைகள் தான் அதிகம் வாங்குறோம். ஆனால் மகாகவி என்ன தெரியுமா சொல்ற? நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. அதை சரி பண்ணணும்னா, இப்படி திட்டு வாங்காம இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? மகளிராக இருக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? நசையர் மனம் கேட்டே. சும்மா நச்சு 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 எப்ப பாரு சிந்துபைரவி சினிமா எல்லாரும் பார்த்துருக்கீங்க. சிந்துபைரவி சினிமால சுலட்சணா டெல்லி கணேஷ் கிட்ட சங்கீதம் கற்றுக்கிறதுக்காக உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்து இருக்கும் போதே சொல்லும் போதே இந்த அம்மா கட்டிக்கார வாசல்ல வருதே, அச்சிச்சோ மழை வருதே இப்படின்னு மனசு அலை பாஞ்சிட்டே இருக்கும். நசையது மனம், அது வேண்டாம். அந்த நசையது இல்லாம, அந்த நசை இல்லாத எனக்கு ஒரு மத்திய பூ அப்படின்னு கேட்கிறாரு. மனம் கேட்கிறாரு. நசையது மனம் கேட்டு அப்புறம் திரும்ப அடுத்து சொல்ற அசைவது மதி கேட்டேன். எப்படி நான் சலனம் இல்லாம இருக்கணும், என் மனது
அதையும் மீறி வந்திருப்பவர்கள் தான் இங்கு உட்கார்ந்திருக்கும் மகன். இதுக்கு கை தட்டலாம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இந்த அலைபேசி படுத்துற பாடு ஒரு முக்கியமான ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். அப்பதான் யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான், அப்படியே டைவர்ட் ஆகி அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போயிடுவோம். அந்த அசைவது மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ? இதுக்கு முந்தின லைனை பார்ப்போம். சிவசக்தி சொல்ற, சிவசக்தியை பாடும் நல் மனம் கேட்டேன். அந்த சிவசக்தின்றது ஏன் வெளியில தேடணும்? நம்ம தெய்வம் நீ என்று உணர்ந்து சொன்னது இதே மகாகவி தான். நமக்கு உள்ள சக்தியை தான் அவர் சொல்றார். சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன், அசைவர் மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோன்னா என்ன அர்த்தம்? ஓ உடம்ப நீ நல்லா வச்சிருந்தேன்னா உனக்கு உள்ள சக்தி வெளியில வந்து உன்னை வேலை செய்ய வைக்கும். இதுதான் மகாகவி பெண்களுக்காக எடுத்து சொன்ன பிரம்மாண்ட வரிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதைத்தான் இன்றைய செய்தியாக, இன்றைய நமது தமிழ்ச்சென்னை தென்சென்னை தமிழ்ச்சங்கம் நடக்கும் இந்த விழாவுக்கான வாய்ப்புரையாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பெண்ணும் தனக்கு உள்ள சக்திகளை வெளியில கொண்டுவாங்க. ஏன் வெளியில உள்ள சக்தியை தேடுறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி ஆற்றல் மிகப்பெரியது. சக்தி அனர்த்தம் அழிவில்லாததுன்னு வசன கவிதையில சொல்ற. ஒரு தலகாணி அதுல உள்ள பஞ்சு சப்பி போயிடுச்சுன்னா என்ன பண்றோம்? நம்ம தலாணி முறையை கழட்டி போட்டுட்டு அதே பஞ்சுகளை கொண்டு வந்து வேற இன்னும் பஞ்சுகளை சேர்த்து புது தலையணை பண்றோம். ஒரு தலையணைக்கே அந்த இதுன்னா மனம், மெய், வாக்கு, காயம், இப்படி ஐம்பொறிகளால் ஆளப்படும் நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. எனர்ஜி can neither be created nor destroyed. thermodynamics theorem நம்ம வழிமுறையே தான் படிச்சிருக்கோம். இதைத்தான் நமக்கு உள்ளே இருக்கும் சக்திகளை, ஆன்ம சக்தியை வெளிக்கொண்டு வந்தால் ஒரு பெண்ணாலும் விடிந்தது முதல் அடைந்தது வரை உள்ள வேலைகளை முடித்துக் கொண்டு தன்னைத்தான் சிறப்பான ஒரு பெண்ணாக காண்பித்துக் கொள்ள முடியும் என்ற இந்த சிறப்பான மகாகவி வரிகளை இந்த நிகழ்விற்கான ஒரு சிறப்பான வாழ்த்தாக சொல்லி ஒரு பெண்ணும் தன்னை சிறப்பாக வெளிப்படுத்திக் கொள்ள தனக்குள் உள்ள சக்தியை தேடி ஆன்ம நேயத்தை வெளிக்கொண்டு வந்து அனைவருடன் ஒற்றுமையாக இருந்து பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த சிறப்பான தென்சென்னை தமிழ்ச்சங்கம் செய்து வரும் தொண்டுகளை எல்லாம் டாக்டர் ஜீவரேகா மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். அடுத்த தலைமுறையை வாழ வைக்க, அடுத்த தலைமுறையை கல்வி கேட்க வைப்பதற்காக அவர்கள் செய்து வரும் தொண்டு மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனியுடைய பாரதியை நான் வேண்டிக் கொள்கிறேன். அந்த சத்திரம் 1000 கட்டல், 1000 10,000 நாட்கள், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாவிடம் புண்ணியம் கோரி அங்கோர் எழுத்தறிவித்தல் அந்த மகாகவி வரியை மிகச் சிறப்பாக தனது வாழ்நாள் சேவையாக நினைத்து செய்து வரும் டாக்டர் ஜீவரேகா அவர்கள் மிகச் சிறப்பாக அவர்கள் சேவையை தொடர வேண்டும். இந்த மகளிர் தின விழாவானது இங்கு வந்திருக்கும் மக்கள் மட்டுமல்ல, இதை ரெக்கார்டிங்காக இதை பார்க்கும் அனைத்து மகளிருக்கும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு விழாவாக இந்த விழா அமைய வேண்டும். அதற்கு தலைமையாக இன்று அம்மையார் மேலகு வனிதா சம்பத் அவர்கள் நம்மிடையே வீற்றிருக்கிறார்கள். இவர்களே இந்த விழாவிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்று நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறப்பான வணக்கத்தையும் நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மையார் தாயம்மாள் அறமானன் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் முது முனைவர். இன்றைக்கு ஒரு PhD பட்டத்தை நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. அவர்கள் 2 முது முனைவர் என்றால் 2 PhD செய்தவர்கள். அப்படி தமிழுக்கு சேவை செய்த அவர்கள் இன்று விருது வாங்குகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் அம்மா உங்களுக்கு தோழி பிரியசக்தி அவர்கள் மிக சிறப்பான கவிஞர், எழுத்தாளர். ஏற்கனவே டிஸ்கவரி புத்தகத்தில் அவர்கள் அறிமுகம் எனக்கு
ஐம்பெரும் தேவிகள் விருது வாங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். அருமையாக கவிபாட வந்திருக்கும் கவிஞர்கள் அத்துணை பேருக்கும் சிறப்பான நன்றிகள். புகைப்படம் மிக அழகாக எடுத்து வரும் நமது ஜலாலுதீன் அண்ணா அவர்கள். அவரை புகைப்பட கலைஞராகத்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக சிறந்த அவர் கவிஞர் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று அழகாக எடுத்து சொல்கிறேன். மித்தபடி சகோதரர் வேல்கண்ணன் அவர்கள் இங்கு எனக்கு அறிமுகமில்லாதவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்க பாரதியின் புகழ் அதை சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டு செல்லும் தென்சென்னை தமிழ் செல்லும் சங்கமும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க எழுத்தாளர் பிரியசகி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்படியே பேசலாம். மேடை வீற்றிருக்கும் சாதனை பெண்மணிகள் அனைவருக்கும், இன்னும் விருது பெறப் போகின்ற சாதனை பெண்கள் மற்றும் அவர்களை வாழ்த்த வந்திருக்கின்ற மகளிர் தின விழாவை கொண்டாட வந்திருக்க ஆண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த தென் சென்னை தமிழ் சங்கம் மற்றும் தென் சென்னை மக்கள் நல அறக்கட்டளை நடத்துகின்ற மகளிர் தின விழா. இன்னைக்கு நான் வர்றதா வேணாமா அப்படின்றதே கொஞ்சம் ஒரு டவுட்ல தான் இருந்தது. கொஞ்சம் 1 வீக்காவே உடம்பு சரியில்லை, போலாமா இல்லை தோழிகிட்ட ஃபோன் பண்ணி முடியல அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு நேற்றுலேருந்து ஒரு மனசுக்குள்ள ஓட்டம் ஓடிட்டே இருந்தது. இல்லை, தென் சென்னை தமிழ் சங்கம் வட சென்னையில வந்து மக்களுக்கு மகளிருக்கு நடத்துகின்ற ஒரு மிக முக்கியமான திருவிழா மகளிர் தின விழா. இந்த விழாவை சென்னை மகளிருடைய திருவிழாவாக நடத்த போகிறது. இது ஏன் நம்ம மிஸ் பண்ணணும், நிச்சயமா இதுக்கு நம்ம வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு இங்க வந்திருக்கேன். பெண்கள் பொதுவாகவே தைரியமானவர்கள், போராட்ட குணம் வாய்ந்தவர்கள். இதெல்லாம் அந்த சளி பிடிக்கிறது ஜுரம் வரதெல்லாம் நமக்குலாம் ஒரு பெரிய விஷயமா எவ்வளோ பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு முனைப்போடு இங்க வந்திருக்கேன். இந்த மகளிர் தின விழா இது ஏன் அந்த வரலாறு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதுல வாழ்த்துறை வழங்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். நியூயார்க் பெண்கள் 16 மணி நேர போராட்ட காலம், 16 மணி நேர வேலை பளுவை தாங்க முடியாமல் 12 காலமாக போராடி உள்ளிருப்பு போராட்டத்தில் கிட்டத்தட்ட 75 பெண்கள் எரிக்கப்பட்ட நிலையிலே, உள்ளே கருகி தீயான ஒரு நிலையிலே, அதற்கு பிறகும் சில ஆண்டுகள் தொடர்ந்த ஒரு வரலாற்றுக்கு பிறகு நடத்தப்பட்ட மாநாட்டிலே அவர்களுக்கு உண்டான உரிமைகள் வழங்கப்பட்டது. 16 மணி நேர வேலை பளுவானது 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. இப்படி அதை தொடர்ந்து அவர்களுக்கான பல உரிமைகளும் வழங்கப்பட்ட நாளை மகளிர் தின விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது கோல போட்டிகளுக்கான விழாவோ ஃபேஷன் ஷோக்கான விழாவோ கிடையாது. மகளிரின் உரிமைகள் மீட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு நாள், அதற்கான ஒரு நாள் இது. இந்த விழாவை, இந்த மகளிர் தினத்தினை நாம் பெருமையுடன் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தருணம். ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் பலரும் முன்னின்று பலருக்கு ஒரு முன்னோடிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நல்ல எடுத்துக்காட்டுகள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளும். பெண்களுக்கான தசாவதானிகள் பெண்கள் அப்படின்னு பொதுவாக சொல்றோம் இல்லையா. பெண்கள் தின விழானாலே இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் என்னன்னா, பெண் கையில பல கைகள் இருக்கும், 10 கைகள் 12 கைகள் இருக்கும். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஆயுதம், கரண்டியில இருந்து புத்தகத்துல இருந்து அவங்க எடுத்துட்டு இருக்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை கைகள்லயும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்பதற்கேற்ப தசாவதானிகளாக பெண்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் இப்ப இன்னைக்கு வந்து இங்க பெண்கள் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிற வேலைகள் எல்லாம் செய்யாமலாம் இங்க வந்திருப்பாங்க, அங்க முடிச்சுட்டு தான் இங்க வந்திருப்பாங்க. போய் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸும் முடிஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம். சரி, இத்தனை பெண்கள், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய ஓய்வு காலத்துக்கு பிறகு இங்கு பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய அந்த சர்வீஸ்ல எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து
தன்னை ஒரு ரோல் மாடலா இந்த மகளிர் சமுதாயத்திற்கு முன்னிறுத்துகிறார்கள் என்பது எத்தனை ஒரு பெருமை மிக்கது. இன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுகின்ற அம்மா தாயம்மாள் அரவாணன் அம்மா அவர்கள் எத்துணை போராட்டங்களை தாண்டி அவர்களுடைய வயது கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேல இருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானத்துல சொல்றேன். 80 வருடங்களுக்கு முன்பு பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது, படிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்ற நிலைதான் இருந்தது. இப்ப நம்ம யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்கள் எந்த துறையில போனாலும் அவங்களுக்கான சுதந்திரம் ஓரளவுக்காக ஈஸியா இருக்கு. அப்ப அவங்களுடைய காலத்துல எல்லாம் அவங்க ஆய்வுகள் பண்ண வேண்டும் என்ற காலத்துல எத்தனை போராட்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க. இங்க பேசின 2 பெண்களும் தோழி சீலரேகாவும் சரி, தோழி உமா பாரதியும் சரி, அவர்கள் பேசிய போது சொன்ன அவர்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த அகத்தடை புறத்தடை அப்படின்னு 2 தடைகள் இருக்கும் பெண்களுக்கு பொதுவாகவே. புறத்தடைன்றது இந்த சமூகத்தில இருந்தோ குடும்பங்கள்ல இருந்தோ வரக்கூடிய தடைகள். அதை நம்ம எப்படி வேணாலும் தாண்டி வந்துடலாம். அந்த அகத்தடைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, நான் எனது குடும்பம் அப்படிங்கிற அந்த அகத்தடை. எவ்வளவு திறமைசாலிகளான பெண்களும் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களால தொடர்ந்து அந்த 100% பெண்களும் கல்யாணத்துக்கு பிறகு தொடர்ந்து அந்த வெற்றியாளர்களாக பயணிக்கிறார்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைந்த சதவீதம் தான். கல்யாணம் ஆயிடுச்சு, என் குடும்பத்தை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும் இப்படின்னு அடங்கி போய் நிற்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் பலரும் தன்னுடைய நட்செல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆமை கூட்டுக்குள்ளேயே முடங்கி போகிறார்கள். ஆமைக்கு அந்த கூடு எவ்வளவு பாரம், அந்த கூட தூக்கி எறிஞ்சிட்டு அது நடக்கணும்னா வேகமா நடந்துட முடியும். ஆனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கூடு குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட முடியுமான்னு நிச்சயமா கிடையாது. அதுக்கு அவசியமும் கிடையாது. பெண்கள் தின விழா அப்படின்னா ஆண்களுக்கு எதிரான போராட்டம் நடக்கிற விழாவானா நிச்சயமா கிடையாது. அதை சரியா புரிஞ்சுக்கணும். ஃபெமினிசம்னு பேசுறது ஆண்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடிய ஒன்று கிடையாது. ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானம். அவர்கள் இருவரும் சேர்ந்து பயணிக்கும் ஒரு தொடர் பயணம் தான் இந்த வாழ்க்கை. இதுல 2 பேரும் சேர்ந்து பயணிக்கும் பொழுது இந்த சமூகத்துக்கான வெற்றி மிக எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிறது, ஒட்டுமொத்த சமூகமும் மேலும் முன்னேறி வருங்கிறது எல்லாருக்கும் புரியும். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சுட்டேதான் இருக்கு ஒட்டுமொத்த சமூகமும் சரி, குறிப்பாக பெண்களும் சரி. பெண்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் பெண்கள் படிச்சுட்டா சரியாயிடும் அப்படின்னு எல்லாரும் பொதுவா சொல்லுவோம். பெரியாரும் சொன்னார், கரண்டியை தூக்கி போட்டுட்டு புத்தகத்தை கையில எடுன்னு சொன்னார். படிச்சுட்டா பெண்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் சரியா போயிடுச்சா? காந்தி பொதுவாவே சொல்லுவாங்க, காந்தி என்ன சொன்னாரு, நடுராத்திரியில நகை நட்டோட பெண்கள் சுதந்திரமா போயிட்டு திரும்பி வந்துட்டாதான் இன்னைக்கு உண்மையான சுதந்திரம். இன்றைக்கும் அந்த நிலை எட்டப்படவில்லை. நகை நட்டுகளோடு வேண்டாம், நடுராத்திரி வேண்டாம், பட்ட பகலில் பெண்கள் போயிட்டு திரும்பி பத்திரமா வருவாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. படிச்சுட்ட பெண்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்காங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லையே. எப்படிப்பட்ட பெண்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய பெண்கள்? அங்கேயே நிர்பயாவுக்கு வைக்கப்பட்ட கேள்விதான் இங்க இந்த பெண்ணுக்கு வைக்கப்பட. அந்த ராத்திரியில் அவன் என்ன அங்க பண்ணான்? அந்த உடை போட்டுட்டு ஏற்பா. அப்ப குற்றம் பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலேதான் குற்றம் திரும்ப திரும்ப சுமத்தப்படுகிறதே தவிர இதற்கான தீர்வுகள் இன்றைய தேதி வரையிலும் எட்டப்படவில்லை. அப்ப உண்மையான தீர்வு எங்க இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நாமளும் குற்றவாளிகள் தான். இப்ப குற்றம் செய்தவெல்லாம் எங்க இருந்து வந்தான்? குடும்பத்துல இருந்து தானே வரோம். அப்ப ஆண் பிள்ளைகளுக்கு நீ சமூகத்தில் பார்க்கிற பெண் பிள்ளைகளை உன்னுடைய சகஜீவியாக நேசிக்க கற்றுக்கொள், மதிக்க கற்றுக்கொள்னு எப்ப எல்லா குடும்பங்களையும் சொல்லி கத்து கொடுத்து சமூகத்துக்கு வெளியில அனுப்புறோமோ அப்பதான் பெண்களுக்கான பாதுகாப்புன்றது இருக்கிறது. எல்லா தாய்மார்கள் கையிலும் எல்லா தகப்பன்மார்கள் கையிலும் இந்த பொறுப்பு இருக்கிறது. இப்ப போன வாரம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். 3 வயசு பெண் குழந்தை ஸ்கூல் டிராப் அவுட் பசங்க 3 பேர் கஞ்சா அடிச்சுட்டு அந்த 3 வயது பெண் குழந்தையை கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. பெற்றோர் வட இந்தியாவிலிருந்து இங்க கூலி தொழிலாளிகளாக வந்த பெற்றோருடைய குழந்தை. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது அந்த குழந்தை? இந்த பசங்களும்
இந்த பிள்ளைங்க டிராப் அவுட் ஆனதுக்கு காரணம், அவங்க கையில எளிதா கஞ்சா கிடைப்பதற்கான காரணம், எளிதா கண்ட குப்பையை இருக்கக்கூடிய செல்போன்ல எல்லா கலாச்சார சீரழிவுகளையும் கொடுக்கக்கூடிய வீடியோஸ், மிக எளிதில் புழங்கக்கூடிய கையில கிடைக்கக்கூடிய அவல நிலை, இதெல்லாம் மாத்துறது எங்க, தொடக்க புள்ளி எங்க? இதுக்கெல்லாம் விடிவு காலம் எப்ப வரும்? அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தையோட அப்பா அம்மா மிரட்டி, இங்க இருந்தீங்கன்னா கொலை பண்ணிடுவோம், மரியாதையே காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு மிரட்டி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் வாங்காம வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் பார்த்து எங்க அந்த குழந்தைய காணவே இல்லை, பிறகு அப்புறம் விசாரிச்சு தெரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து மிரட்டினாங்க, அதனால அவங்க பயந்து போயிட்டாங்க. டாக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பசங்க இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி சமூக சிறார் சீர்திருத்த பள்ளியில அவங்க இருக்காங்க. பட் அது கூட வந்து வெளியே வந்துட்டா, பெயில் வாங்கிட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இப்ப பிரச்சனை எங்க? வெறும் பசங்க கையில மாட்டோமா, கஞ்சா விற்கிறவங்க கையில மாட்டோமா? அப்ப இங்க பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? ஒட்டுமொத்த சமூகமும் அரசாங்கமும் குடும்பங்களும் ஒருங்கே இணைந்து பயணிக்கும் போதுதான், ஒருவருக்குள்ள ஒருவர் அந்த கோஆர்டினேஷன் இருக்கிற பட்சத்துலதான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சீர்படுத்த முடியும். பெண்களுக்கு பொதுவாகவே வந்து நம்ம மேல வெற்றியாளர்களா முன்னேறிட்ட பெண்கள் கூட ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. ரொம்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச இந்திரா நோய் அவங்களே ஒரு பேட்டியில சொல்றாங்க, நான் ஒரு வெற்றியாளர்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நான் ஒரு நல்ல தாயா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. என் ஃபேமிலிக்கு நான் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெண்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி அவசியமா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம வந்து வெளியில நமக்கான சந்தோஷம் என்னங்கிறதையும் நம்ம தேடி பயணிச்சுட்டே இருக்கணும். இக்கிகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கைக்கான குறிக்கோள் என்ன, நான் எதுக்காக இந்த பூமிக்குள்ள வந்திருக்கேன், என் பிறப்பிற்கான நோக்கம் என்ன, அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா அப்படிங்கிற அந்த தொடர் கேள்வி உள்ள இருக்க எந்த பெண்ணும் வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கவே மாட்டான். நான் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்ற தொடர் கேள்வி அவளுக்குள்ள இருக்கிறப்போ அவள் அடுத்தடுத்த விஷயங்கள் செய்யும் பொழுது அவள் சந்தோஷமான பெண்ணாகவே இருக்கும். எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்யும் போது என் வாழ்க்கை சந்தோஷமா தானே இருக்கும். அப்ப ஒரு பெண்ணும் குடும்பத்தோட தேவைகளை மட்டுமோ, கணவரோட தேவைகள், குழந்தைகளோட தேவைகளை மட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ற பெண்ணா இல்லாம என்னுடைய உண்மையான சந்தோஷம் எதுல இருக்கு அப்படின்னு அந்த விஷயங்களை நோக்கி, கலைத்துறையா இல்ல என்ன துறை, எழுதுறதுல ஆர்வம் இருக்கா, நடனத்துல ஆர்வம் இருக்கா, இல்ல தற்காப்பு கலைகளை கத்துக்கிறதுல என்ன விஷயம் உனக்கு பிடிக்குமோ அதை செய். அது 60 வயசானாலும் சரி, 50 வயசானாலும் சரி. அப்படிப்பட்ட பெண்கள் தொடர்ந்து தன்னுடைய மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நிச்சயம் சாதனையாளர்களாகத்தான் இருப்பார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களும் அத்தகைய சாதனையாளர்கள் தான். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த ஆண்கள் நிச்சயமாக பெண்களின் வெற்றி, பொதுவாகவே சொல்லுவாங்க ஆண்களின் வெற்றிக்கு பின்னால பெண்கள் இருக்காங்க அப்படின்னு. இப்பெல்லாம் அதெல்லாம் மலையேறி போயாச்சு. பெண்களின் வெற்றிக்கு பின்னாலும் ஆண்கள் இருக்கிறார்கள். அத்தகைய ஆண்களாக இங்கு வந்திருக்கக்கூடிய, இன்னும் வெளியிலும் இருக்கக்கூடிய ஆண் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். பெண்மை வெல்க என்று கூறி வாழ்த்துறை நிறைவு செய்வேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர், எழுத்தாளர், தமிழ்நாடு அரசின் ஆசிரியர் இயக்கத்தின் மாநில செயலாளர், தாமரை இயக்க அரசினை மாணவர்களின் தலைவர், மனநல ஆலோசகர், பேச்சாளர், வெற்றிலாட் கலைஞர் என்ற பண்போடு கொண்ட தேசியர்கள் பல்வேறு மகளிர் நலம் சார்ந்த கருத்துக்களை இங்கே பகிர்ந்துள்ளார். அதற்கு நிகழ்வு சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக பேச கவிஞர், எழுத்தாளர், மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர், கட்டுரையாளர், ஆய்வாளர் என பல்வேறு பண்புகளை கொண்ட ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட நூல்களை இந்தியிலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அம்பேத்கரிய நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். பாலி மொழி அகராதி இப்போது தமிழில் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிற விஷால்
கணபதி அவர்களை அன்போடு வாழ்த்தை வழங்க அழைக்கிறேன். எப்பவும் சொல்லிட்டே ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டும். என்ன பிரச்சனை இருக்கு, எப்படி மாறி இருக்குங்கிறது ஒரு சின்ன விஷயத்துல நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னால பேசின மீட்டிங்லையும் நான் அதை தான் பேசுகிறேன். இந்த ஒற்றை பெற்றோர் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஒற்றை பெற்றோர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எந்த ஆணும் தன் குழந்தைய வளர்க்கறதில்லை. விவாகரத்துக்கு பிறகு விவாகரத்தானதுக்கு அப்புறமும் அந்த குழந்தையை வளர்க்கறது அம்மாவோட சுமையாக தான் இருக்கு. அம்மா தான் அந்த குழந்தைய முழுக்க முழுக்க கவனிக்க வேண்டியது. ஒற்றை பெற்றோர்னு சொல்லிட்டு விட அம்மா வளர்க்கிற குழந்தைகள்னு சொல்றது தான் இது சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய அதாவது உங்களுக்கு முன் பார்க்காத எல்லா வீடுகளிலும் பல வீடுகள்னு சொல்லலாம். ஒரு விதவையாகவோ அல்லது கணவனால் கைவிடப்பட்டவளாகவோ ஒரு பெண் இருப்பா. அவ யாரை சார்ந்திருப்பா? அண்ணனையும் அந்த அப்பா அம்மா குடும்பத்தையும் சார்ந்திருப்பா. அதனால பல வீடுகளில் அட்டைகள் இருப்பாங்க, வீட்டோட இருக்கிற அட்டைகள் இருப்பாங்க. அது நிறைய உங்களுக்கு தான் தெரியும். அந்த அத்தை சாதம் சொல்லுவாங்க, அத்தை தரவாணி சொல்லுவாங்க, அத்தை கதை சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்டு எல்லா குழந்தைகளும் அந்த அத்தையோட குழந்தைகளும் சேர்ந்து வளரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பெண்கள் வேலைக்கு போகிறது அப்படின்னு ஒரு நிலை ஏற்பட்டபோது அந்த பெண்கள் வேலைக்கு போகிறதுங்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தால் கூட அதுவே அந்த பெண்ணுக்கு வந்து மைனஸ் பாயிண்டாகவும் ஆகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அது எப்படி தெரியுதுன்னா, சமுதாயத்தில் பெண் ஆணை விட குறைஞ்ச வயசு இருக்கணும், உயரம் குறைவாக இருக்கணும், அப்புறம் சம்பளம் குறைவாக இருக்கணும், படிப்பு குறைவாக இருக்கணும். இது எல்லா கையிலும் ஒரு பெண் வந்து ஆணை கீழே இருக்கணும். ஒரு பெண் ஆணை விட சம்பாதிக்கிறவ அதிலும் சம்பாதிக்கிறவளா இருந்தால் அவள் சம்பாதிக்கிற திமிரு, அதனால அவள் சரியா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு அவங்க பேசுவாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து 3 சொன்ன குடும்பம் இந்த பிள்ளைங்கள் ஆஃபீஸ் சொன்னால் என்னம்மா கேட்கும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த பெண் என்ன பண்ணுறா, குடும்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வர முடியுது. அந்த வெளியில் வந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக யார் இருக்காங்கன்னா திருப்பி அந்த பெற்றோர்கள் தான் பாதுகாப்பாக இருக்க முடியுது, இல்லையானா நண்பர்கள் இருக்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து சம்பாதிக்கிறது தன்னுடைய பிஎஃப்ஓ இன்சூரன்ஸ் பண்ணவும் யாருக்கு வரணும்னு எழுதி வைப்பாங்கன்னு ஒரு தெரியும். திருமணத்துக்கு முன்னால அப்பாக்கும் திருமணம் ஆன உடனே கையோட புருஷனுக்கும் மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி மாற்றின போது எப்படி இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தால் இந்த பணம் வந்து என்ன ஆகுங்கிற பயம் அந்த அந்த அம்மாவுக்கு தான் வளர்ந்து வரும்போது அந்த அந்த கண்டெய்னமும் ஒரு பயமும் அப்படிங்கிறது. அப்போ அது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே டைவர்ஸ் பண்ணுவோம். ஆனால் 7 வருஷத்துக்கு முன்னால தான் 60 வருஷத்துக்கு முன்னால யாரும் டைவர்ஸ் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணுறதுங்கிறது ஒரு மானம் பக்கத்தில் இருக்கிற விஷயம். அது என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த மாதிரி அந்த சுபாவங்கள்லாம் இருக்கிறது எல்லாம் இதெல்லாம் இல்லாத எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க யாரும் இந்த பெண்ணு திருப்பி அந்த புருஷனுக்கு மாற்றிக்கிறதுக்காக திருப்பி கோர்ட்டுக்கு போய் அந்த பெண்ணுடைய தோழி அவள் வந்து இந்த பிஎஃப் வந்து தன்னுடைய மகன் பேருக்கோ வேறு யாருக்கோ மாற்றணும்னு டைவர்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைவர்ஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்களே என்ன கேட்குறாங்கன்னா 58 வயசு ஆகுது இன்னும் பச்சையாக சொன்னாங்கன்னா அவங்க வீட்டெல்லாம் முடியாச்சு. இனிமேல் ஒரு சின்ன
பெண்கள்லாம் நொந்து போகிறதுனா விஷயமா அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து இதே மாதிரி விவாதத்துக்கு விட போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது. அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் புரிய வைக்க முடியல சமுதாயத்துக்கு மாறி. அப்போ 2 பேரும் ஒரு குழந்தை. ஆனால் இப்போ உதாரணத்தோ மனதிலக்கோ ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. கல்யாணம் பண்ணியாமல் இருக்கிறது, பிள்ளைகளாக இருக்கிறது எல்லாத்துக்குமே பெண்களுக்கு உரிமை இருக்குது. அந்த அளவுக்கு வந்துருக்கு. அப்போ அந்த குழந்தைகளோ மற்றவங்களோ எப்படி பார்க்க முடியுதுன்னா சமமாக பார்க்க முடியுது. எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை நடத்த முடியுது. அவங்களுக்கு ஆணும் பெண்களோ ஒரு அர்த்தம் முடியுது. என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்க முடியுது. இது எல்லாம் நான் சொல்றேன் தான். ஆனால் இதுலேயும் இன்னும் சில கஷ்டங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லி நம்ம அதை முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வேண்டியது. இப்போ வந்து பெண்கள் நல்ல மன இறைவனையும் இருக்காங்க. ஆனால் சில மன அழுத்தங்கள் இருக்குதான். அது ஐடி கம்பெனியில் சேர்ந்தவங்களுக்கு ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. பஸ்ஸில் போகிறோம், டிரைவ் பண்ணிட்டு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இந்த தனியான ஒரு குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு இந்த பெண்களுக்கு மட்டுமே இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம் தான். இது இங்கே மாறும். இது நம்ம எல்லாரும் சேர்த்து தான் மாற்றிருக்கோம். எல்லாரும் குடும்பத்தில் இருந்து தான் வரும். எல்லாரும் ஒரு குடும்பத்தில் தான் இருக்கும். அப்பா அம்மாவாக இருந்தாலும் குடும்பம் தான், மகன்களாக இருந்தாலும் குடும்பம் தான். அந்த குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும்னா குடும்பத்தை வந்து வேண்டாம் சொல்லணும்னா வந்து இன்னும் ஒரு நாள் கழிச்சு முக்கியமாக இருக்கிறது. நன்றி. மிக சிறப்பாக பெண்ணிய விடுதலை குறித்த பல்வேறு கருத்துக்களை பதிவுள்ள கவி கிருஷ்ணாமூர்த்தி தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். இன்றும் பல இந்தி நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து அவரே கைக்கொண்டார். இந்த அப்படி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பார். அதை விட என்னன்னா இவங்களுடைய தாயார் பூரணி அம்மா 1935 பெண்கள் சுதந்திரத்துக்காக பாடியவர். பெண்களுடைய விடுதலைக்காக கும்மி பாடல் போன்ற பாடல்களை பாடினார். அன்றைய சிறப்பு வாய்ந்த இஸ்லாமிய அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறோம். அடுத்ததாக கவியரங்கம். அடுத்ததாக விருது வழங்கும் விழா. இது நமது அன்பிற்கும் போற்றுதற்குரிய வாழ்நாள் சாதனை விருது கொள்வதற்காக முனைவர் தாயம்மாள் அரவாணன் அவர்கள் வர இருக்கின்றார்கள். பல்வேறு சிறப்புகளுக்கு உரியவர். தாயம்மாள் அரவாணன் அவர்கள் 25 நூல்களை எழுதியிருக்கிறார். பல்வேறு எழுதியுள்ளனர். ஆதிமந்தி முதல் ஆண்டாம் வரை உள்ள பெண்பார்ப்பவர்கள் பற்றி ஆய்வு செய்து அவர்களின் வரலாற்றையும் பாடல்களையும் மகளிரும் முன்னிலை என்ற பெயரில் 685 பக்க நூலாக பெண் புலவர் களஞ்சியமாக உருவாக்கினார். சங்கப்பாடல்களை பாடிய புலவர்களின் 473 பேரில் பெண்பார் புலவர்கள் எண்ணிக்கை 45 என்று குறிப்பிட்டு பெண்பார் புலவர்களின் பாடல்களை காணப்படும் சிறப்பு செய்தியில் அவர்களின் பெயர் காரணத்தை வரலாற்றை கொடுத்தவர். அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தில் மகளிருக்கான கருத்தரங்குகளில் பங்கேற்றவர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இலக்கியம் வாசித்தல் கற்பித்தல் ஆகிய தலைப்பில் ஆசிரியர் பணி கட்டளையை நடத்தியவர். அக்டோபர் 27, 2010 உலக செம்மொழி மாநாட்டில் பங்கேற்று அறியப்படாத பெண் புலவர்கள் என்ற தலைப்பில் கட்டுரை வழங்கியவர். உலக நாடுகள் பலவற்றிலும் கருத்தரங்குகளில் கட்டுரையாளராக பங்கேற்றார். மாநாடுகளிலும் நூல்கள் இதழ்களிலும் எழுதியுள்ளார். 1927 தமிழக அரசு வழங்கிய சிறந்த நூலுக்கான முதல் பரிசை தியாக ஆப்பிரிக்க ஒப்பீடு நூலுக்கு கிடைத்தது. ஔவையார் அன்று முதல் இன்று வரை என்ற நூலுக்கு தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றமும் இணைந்து பரிசு வழங்கினர். தமிழ் சமூக
நமக்கு போற்றுவதற்குரிய நம்ம தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கு வந்து இந்த விருதுகளை இந்த அரசியல் சக்தி இந்த அமைப்பிற்கு சேர்க்கும் நமக்கு போற்றுவதற்குரிய காவல்துறை கூடுதல் இயக்குனர் ஓய்வு திருமதி அம்மா வனிதா சம்பத் ஐபிஎஸ் அவர்கள் இந்த விருதினை வழங்கி பாராட்டுரையும் வழங்கியிருக்கிறார். அன்போடு அழைக்கிறேன். எல்லாருமே ஒரு வேட் போர்ட் எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஆகணும். கொஞ்சம் நெருங்கி வாங்க. நம்ம இங்கே தம்பி நில்லுப்பா, அப்படியே ரெடி. இங்கே பாருங்க அம்மா, என்னைய பாருங்க. விருதினை வழங்கி சிறப்பு செய்த அம்மாவுடைய வனிதா சம்பத் ஐபிஎஸ் அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனை முதலாளி பெற்று நமக்கு பெருமை செய்திருக்கிற உணவு தாய்ப்பால் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய செயலாளர் நிகழ்ச்சி சார்பாக நிகழ்ச்சி சார்பாக திருமதி வனிதா சம்பத் ஐபிஎஸ் அவர்களுக்கு கொண்டாடி கொண்டு அம்மா ஒட்டி வாங்க. எடுத்துருவோம். குட். எடுக்கும்போது திரும்பி நல்லா இங்கே நமது அழைப்பினை ஏற்று அன்போடு வருகிறது இலக்கத்தை பெருமை செய்கின்ற திருமதி வனிதா சம்பத் ஐபிஎஸ் அவர்கள் இப்பொழுது விருதாளரை பாராட்டி உரையாடுவார். இந்த இனிய காலை வேளையில் தென் சென்னை தமிழ்ச்சங்கம் மற்றும் தென் சென்னை மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் மகளிர் தின விழாவிற்கு என்னை அழைப்பாளராக அழைத்த ஜீவரேகா அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் முதல் எனது வணக்கத்தை பதிவு செய்கிறேன். இது மாதிரி நிகழ்வுகளை மனதில் பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, எத்தனை பெண்கள் சத்தம் இல்லாமல் சாதிச்சுட்டு அந்த அடையாளத்தை வந்து ஒரு அலட்டலாவோ வேற மக்கள்கிட்ட விலகியோ போகாமல் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் அவங்க கிருஷ்ணகிரி மடத்தை பார்க்கும்போது நினைச்சேன். அவங்களுக்கு எனக்கு தெரியும், யாருன்னு தெரியும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு தான் நான் நேரம் பார்க்குறேன். அவங்க பேசக்கி உங்களுடைய இது வந்து புனைப்பெயரா அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பு, அம்மாவுக்கு நான் பரிசு கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து உங்க அறக்கட்டளை சார்பாக நான் கொடுத்தேன் சொல்லி இன்னைக்கு நான் செஞ்ச ஒரு புண்ணியமா நினைக்கிறேன். அவங்கள வந்து அந்த மதர் தெரசா யூனிவர்சிட்டியில அவங்க கட்டுத்துறை தலைவராக இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லல. அவங்க ஏதோ கருத்து
பார்த்தேன். மேடம், அவங்க இப்போ பாரதியாரை பார்க்க முடியலைங்கிற ஒரு ஏக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அதில் வந்து அவங்க பாரதியாரின் வம்சாவளி அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க, ஏக்கம் கொடுத்தாங்க. உமாபாரதி வந்து 2-3 நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்கேன். அவங்கள பாருங்க, ஒரு உற்சாகம் நம்ம எல்லாருமே இல்லாத ஏதோ ஒரு உற்சாகம் அவங்ககிட்ட இருக்கும். அதுதான் ஒரு அந்த ஜீன்லேருந்து வந்து தெரியலன்னா. ஏன்னா எடுத்த உடனே கேட்டாங்க பாரதியாருடைய பாடல்களை வந்து சொல்லும்போது, நான் வந்து பாரதியாரை பேசாமல் மகளிர் திருவிழா கொண்டாட முடியாது, அது வேற விஷயம். பெண்மை வாழி என்று கூத்திடுவோம்னா, பெண்மை வெளி என்று கூத்திடுவோம்னா, கூத்தாடி நம்ம எல்லாம் கூத்தாடி கூத்தாடி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறவர் பாரதியாருங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு சுதந்திரம் இருக்கு. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் தூவிலே பேணி வளர்த்து வீச மண்ணுக்குள்ளே சில மூடர் நம்ம மாதவரிகளை கெடுத்தாருன்னு அன்னைக்கே எல்லாரையும் வசைவாடி நம்ம எல்லாம் வந்து முன்னாடி கொண்டு வச்சுட்டு போனவர் பாரதி. அவங்க வீட்டில் நிச்சயமா ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த சிந்தனை வர்றது பெரிய விஷயமா இருக்காது. எனக்கு நான் எல்லா மேடைகள்லையுமே சொல்றது ரெண்டு பெரிய ஆளுமைகளை பற்றி எப்பவுமே சொல்லுவேன். நீங்க எப்படி காவல்துறைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா பாரதியார் தான். அது வந்து எல்லா மேடைகள்லையுமே நான் சொல்லுவேன். எந்த டிவி பார்த்தாலும் 2 பேரை சொல்லுவேன். பாரதியார் சொல்லுவேன், தந்தை பெரியாரை சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ தந்தை பெரியாரை பேசுறீங்க ஆனால் கோயிலுக்கு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பாரதியார் தான். பெண் உரிமை என்பதோ, பெண் சுதந்திரம் என்பதோ, வாழ்நாளை நம்ம சம்பாதிக்கிறோங்கிறதோ, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்கும் நல்லதே எடுக்க பழகி தந்தவன் பாரதி. எனக்கு வந்து பணி மாற்றங்கள்ல வந்து ஒரு தடவை நான் டிஎஸ்பியாக இருக்கும்போது டிரான்ஸ்ஃபர் வருது, அம்பாசமுத்திரத்துக்கு வருது. நாங்கள்லாம் தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க தான். ராமநாதபுரம் சொந்த ஊர். நான் படித்ததெல்லாம் மதுரை அப்படின்னாலும் எனக்கு திருநெல்வேலி போகும்போது எனக்கு வந்து அம்பாசமுத்திரமா அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் மதுரைக்கு போனது கிடையாது. பேர் தெரிஞ்சதுதான். நான் உள்ளே போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. திருநெல்வேலிக்கு முதல் பெண் டிஎஸ்பியாக போகிறேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் மிக அதிகமாக இருந்த நேரம். நான் வந்து அந்த நேரத்தில் அங்கே அந்த பணிக்கு போகிறேன். போன உடனே நான் கேட்டது, எனக்கு அந்த ஊரில் யாரோ ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. யாரு? பாரதி. போகிற வழியிலே எட்டயபுரம் போனேன். அங்கே போய் எட்டயபுரம் போயிட்டு அப்புறம் பாரதி வீட்டுக்கு போயிட்டு பாரதியை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வரும்போது அகத்தியர் பாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் பார்த்து பாரதி என்ன பாடு, அப்புறம் முக்கூடல் பார்த்து கடையும் போய் பாரதியாருடைய வாழ்விடங்களில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போகும்போது என்ன எரியாமல் ஒரு தைரியம் வந்தது. அது வந்து உண்மையிலேயே இன்னைக்கு நான் நினைப்பேன். நம்ம கண்ணகியை பேசிக்கிட்டே இருப்போம். போய் வந்து பாண்டிய நெடுஞ்செழியனை வந்து நேரம் வந்து சண்டை போட்டு கணவனுக்காக வாதாடினாங்க அப்படின்னு. பாரதியார் எட்டயபுரம் மகாராஜாவை பேசுறது இன்னைக்கு நம்மளால பேச முடியுமா? எட்டயபுரம் மகாராஜா வந்து நான் ஜமீன்தாரா தான், எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு நான் வந்து ஜமீன்தார்னு சொல்லிட்டு போன அந்த ஒரு கர்வம், ஒரு செருக்கு, அதெல்லாம் தான் இன்னைக்கு நான் பெண்கள் வந்து கைப்படணும்னு நினைக்கிறேன். ஆனா பாரதியை பத்தி பேசும்போது ஒரு விஷயம், நானும் மச்சமும் நாய்களுக்கு வேண்டும்னு சொன்னான்னு சொல்லுவோம். அடுத்த வரியை சொல்றோமா? ஞானம் நல்லதும் வீர சுதந்திரம் பேணும் நற்படி பெண்கள் உணவாம்னாரு. அறத்தை பேணுவது பெண்களுக்காக தான் அதை சொல்லிட்டு வச்சுட்டு போனார். இன்னும் ஒரு படி மேல போய் ஆதலினால் காதல் செய்வீர், அதை நிறுத்திடுவோம். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரை நிறுத்திடுவோம். காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாரிலும் கை கொடுத்து மாத அறங்கள் பழமையை காட்டிலும் ஆட்சி பெற செய்து வாழ்வோம்னு சொன்ன வார்த்தையை நம்ம பேசுறது. ஏன் இன்னைக்கு நான் பேசுறேன்னா, நான் இப்போ ஒரு 4 வரி 5 வரி எழுதுனேன். இந்த ஸ்டேட்டஸ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பெண் உரிமை, பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா நம்ம யோசிக்கும் போதே நம்ம பெண்ணை யோசிக்காம யோசிக்க வைக்கிற எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகளை பார்க்கணும். மென்டல் பிளாக் நமக்கு இல்லை. அமைதியா பேசினாங்க கிருஷ்ணாகிரி மேடம், கூப்பிட்டு கவனிச்சேன். பேசுனதெல்லாம் அனுண்டு. அவங்க பேசுறது வந்து ஃபுல் கண்டென்ட். அவங்க பேசுறது மட்டும்தான் மொத்தமாவே ஒரு மகளிர் தின விழாவில் பேச வேண்டிய ஒரு கருத்து. ஆமா, எடுத்த உடனே சிங்கிள் பேரண்டிங் பத்தி பேசினாங்க. சிங்கிள் பேரண்டிங்ல அவங்க மெதுவாக சொன்னாங்க பாருங்க, எல்லாம் பெண்ணின் கதல் எடுக்கிறது அப்படின்னு அமைதியா சொன்னாங்க. உண்மைதான். இன்னைக்கு சிங்கிள் பேரண்டிங்கிறது பெண்களுடைய ஆகப்பெரிய சுமையாயிடுச்சு. பெண்கள் வேலைக்கு போறதுனால வெட்டை சுமையை தூக்கி சமைக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. நான் இன்னைக்கு ஆண்களை திட்டி தான் இன்னைக்கு போட்டு வந்தேன் போஸ்ட்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பெண்கள் முன்னேறி வந்த உடனேயே எல்லா பொறுப்பையும் பொண்ணு தலையில சமத்திட்டு அமைதியா 2 கையை வீசிட்டு சும்மா உட்கார்ற ஆண்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகம்.
இந்த ஆண்கள் நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் எந்த கருத்து சொன்னாலுமே அதுல ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதனால நீங்க அதை சேர்த்துக்கலாம், சேர்க்காம இருக்கலாம். பட் ஆண்களுடைய அந்த ஒரு சோம்பேறித்தனம், சுயநலம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, பெண் கொஞ்சம் முனைப்போடு வெளியில வந்த உடனே குழந்தைய கையில கொடுக்கறதா இருக்கட்டும், அடுப்படியை அவ கையில விட்டுட்டு வர்றதா இருக்கட்டும், வெளியிடத்துக்கு போகணும்னா பிஎஸ்ஐக்கு பேசும்போது சொன்னாங்க, எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஏன் மேடம் உங்க ஹஸ்பண்ட் அப்படி தான் பண்ணி போவாரா? வெளியில போகணும் அப்படின்னாலே நம்ம மனசுக்குள்ள வந்து காலமா சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க அம்மா கொடுத்த புத்தகத்துல நான் அவங்க பூர்ணியம்மாளை பத்தி படிச்சேன். ஒரு பிராமண குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு மாட்டுப்பொண்ணு எப்படி குடும்பம் நடத்தணும்னு தெரியும். ரொம்ப சட்ட திட்டங்களோட 24 மணி நேரம் அடுப்படியில இருந்து அந்த மாதிரி பட்ட காலத்துல அவங்களுக்கு விரிச்சிருக்கு பாருங்க சிந்தனை. அவங்க ஒன்றும் பாப்டார் வச்சுட்டு இருந்திருக்க மாட்டாங்க, ஈவினிங் ஆனோன்னு எங்கேயாவது பப்புக்கு போயிருந்திருக்க மாட்டாங்க, எங்கேயாவது ஆணம் தாண்டி வெளியில அதைத்தான் நான் இன்னைக்கு எழுதியிருந்தேன். வீடை பற்றி தான் எழுதியிருந்தேன். எங்க மாதிரி ஊர்லலாம், ராமநாதபுரம் மாதிரி ஊர்லலாம் பொதுவாக கிராமங்கள்லையுமே கூட ஒரு திண்ணை ஒன்று இருக்கும், ஹால் ஒன்று இருக்கும், அதை தாண்டி உள்ள எடுத்து இருக்கும், அப்புறம் கிச்சன் இருக்கும், அப்புறம் பட்டாசு அலைன்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இடம் இருக்கும், கொள்ளை இருக்கும், இப்படி இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வீடுகள் அந்த அமைப்புல இல்லை. பொதுவாக பெண் குழந்தைகள் வீடுகளில் வந்து ஆண்களை மிக அதிகமாக உள்ளே புழக்கத்திற்கு அனுமதிக்க மாட்டார்கள். நானுமே மாட்டேன். எவ்வளவுதான் மேடையில் வந்து பேசிட்டு போனாங்க, ஏன் வீட்டுக்குள்ள எல்லா ஆண்களையும் தைரியமும் உள்ள வந்துட முடியாது, பேசிட முடியாது. ஏன்னா சில விஷயங்கள்ல நம்ம சில கட்டுப்பாடுகள் வச்சுக்கிறது நல்லது நமக்காக. அதை நம்ம வந்து பெண்கள் விட்டுறாங்களோ எனக்கு கொஞ்சம் ஒரு ஆதங்கம் இன்னைக்கு வந்தது. ஏன்னா ஒரு சமீபம் ஒரு கேஸ் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் வந்து சொல்லும் போது ஆணுக்கு இணையாக ஆணுக்கு என்ன, ஆண் என்னங்க பெரிய கடவுளா? அவன் தண்ணி அடிச்சா நீங்க அடிக்கணுமா? அவன் கொலை பண்ணா நீங்க பண்ணணுமா? அவன் திருத்தனம் பண்ணா நீங்க பண்ணணுமா? அவன் ஒயிட் கலர் அஃபெக்ஸ் பண்ணா நீங்க பண்ணணுமா? ஆண் என்பவன் அவனுக்கான வாழ்வை வாழ இங்க வந்திருக்கான். அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. எதை நம்ம எடுத்துக்கிறோங்கிறது இல்லாம உடைகளில் மாற்றம் வந்தது நான் வரவேற்கிறேன். ஏன்னா உடைகளில் மாற்றம் வந்து மடிசார் கட்டிட்டு வெளியில வர முடியாது. இன்னைக்கெல்லாம் வந்து ஓடர், ஆனா அந்த ஓடர் இருக்கிறது நல்ல ட்ரெஸ் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ வர முடியாது. நம்ம வந்து எல்லாத்தையும் மாறிட்டோம். ஒரு வெள்ளைக்காரனை பார்த்து எல்லாம் பழகிட்டோம். அவன் வந்ததுனால பள்ளிக்கூடங்கள் வந்தாச்சு, படிப்பறிவு வந்தாச்சு. அந்த மண்ணுக்குள்ளே சில மூடர்கள் இருந்தாங்க, அவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா பாரதி சொன்ன ஒண்ணு நீங்க மறந்துடக்கூடாது. ஆண்கள் எல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அப்போது பெண்ணையும் கற்பழிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஆண்களை அவர் கேட்காம போகவே இல்லை, யாரையுமே அவர் ஏற்றி வைக்கவே இல்லை. அப்போ நீங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது மட்டும் ஊர் சுத்துறதுக்கு ஆள் வேணும், லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆள் வேணும், எல்லாத்துக்கும் ஆள் வேணும். ஆனா கடைசியா கற்பான ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும். அதான் பாரதி கேட்டா, ஆண்கள் எல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அப்போ பெண்ணையும் கற்பழிக்கிறாரோன்னு சொல்லி கேட்டு, கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொருள். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்துடுவோம்னு சொன்ன காலம் பாரதி காலம். இப்போ வற்புறுத்தியுமே இல்லை, நல்லாவே பெண்களை கட்டி கொடுக்காம பெண்ணுடைய சம்பாத்தியத்துல வாழ்றதுக்காக பெற்றோர்களுமே கூட கொஞ்சம் சுயநலமான காலம் இந்த காலம். இப்போ பெண்கள் வந்து கொஞ்சம் சுயநலமா யோசிக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். பெண்ணுக்கு 30 வயது ஆனாலும் சரி, 35 வயது ஆனாலும் சரி, பெண்கள் வந்து அவளை திருமணம் பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இருந்து மாறிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவளது வருமானம், அவளது படிப்பு, அவள் பார்த்துக்குவா, அவளை பார்த்துக்குவா. இப்போ நீ உண்மையாக விட்டுருவாங்க. எங்களை மாதிரி போலீஸ் வரைக்கும் வந்தால் செக்யூரிட்டி அவளே பார்த்துப்பான்னு விட்டுருவாங்க. ஏன்னா ஏன் இது சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உமன் கமிஷன்ல ஒரு 6 வருஷம் நான் வந்து மெம்பரா இருந்தேன். அந்த பெண் வீடு கூட ஆரம்பிக்க வேண்டாம், அம்மா விவாகரத்துக்குவாங்க, போதும் விவாகரத்து. ஏன்னா அப்ப நான் கேட்டேன், இந்த பொண்ணு ஒண்ணுமே செய்யாம இருக்கிற காலத்துல, ஒண்ணுமே படிக்காம இருந்திருந்தா நீங்க கூட்டிட்டு போவீங்களாமா? அவ சம்பளம் என்ன? 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாய் வருமானத்தை உங்களுக்கு விட மனசு இல்லைங்கிறது தானே உண்மை. அதுக்கு தானே பிரிச்சு கூட்டிட்டு போறீங்க. இன்னொரு ஆணை நடுத்தரில் விட்டுட்டு நீங்க கூட்டிட்டு போறீங்க. உங்க குழந்தை உங்களுக்கு எவ்வளவு முக்கியங்கிறீங்க. உங்க பேரனோ பேத்தியோ ஒரு நல்ல குடும்பத்தில் வளர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தை ஏன் விட்டு விடுகிறீர்கள் நான் அடிக்கடி கேட்பேன். இல்ல நீங்க கொஞ்சம் பழமைவாதி மாதிரி பேசுறீங்க. பழமைவாதி தாங்க, பழமையெல்லாம் தப்புன்னு யார் சொல்லுது? பழமைவாதம் தவறு யார் சொன்னது? நீங்க மாறணும்னா எல்லாத்தையும் மாற்றணும்னு யார் சொன்னது? அது எல்லாரும் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்க அப்படி சொல்லாதீங்க, எப்படியாவது சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க, முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து வாழுங்க. இப்போ கிருஷ்ணகிரி மேடம் பேசுறது உங்களுக்கு எவ்வளவு தூரம் கேட்டுச்சுன்னு தெரியல. அப்ப சொன்னாங்க, அந்த காலத்துல ஆணுக்கு எதுக்காக சொத்து கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க அப்படின்னா அவன் பொறுப்புள்ளவனாக நடக்க வேண்டி இருந்தது, நடந்து கொண்டு இருந்தான். குறிப்பா பிராமண குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு பாட்டி, ஒரு அத்தை பாட்டி, ஒரு வாசல் இடம் எவ்வளவு இத்திரியும் இருந்தா கூட பரவாயில்ல,
கூடி வாழ்ந்தாங்க. ராத்திரியில சமையல் வேலையை வந்து அரைக்கடப்பை வச்சு பற்ற வச்சுட்டு இருக்காங்க. அதனாலேயே ஒரு மோர் சாதம் சாப்பிடுவாங்க, ஒரு மாவடு சாப்பிடுவாங்க. அதோடு இருந்துட்டு அவங்க வித்தைகளை தேடி தங்களை முன்னேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக அவங்க அன்னைக்கு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வெரைட்டியா நம்ம சாப்பிட பழகுறதுனால சமைக்க பழகி 24 மணி நேரமும் செல்போன்ல இருக்கிறது மட்டும் இல்ல, சமையல் அறைகளிலும் நம்ம இருக்கோம். சமைக்க முடியலன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கிறோம். அந்த உணவுகள் நம்ம உணவுகளை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகா சொன்னாங்க பேசிக்கு 3 வயது குழந்தையை பள்ளியில் இடைநின்ற சிறுவர்கள் ரேப் பண்ணாங்க. பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, ராத்திரி 12 மணிக்கு நீங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு பிரியாணி, அது சொல்ல கூட பயமா தான் இருக்கு, ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவனுக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு காம உணர்வை அவன் எங்கே போய் தனிப்பான்? கிடைச்ச இடம் ஏற்கனவே பெண்ணு வீக்கு, அதுலேயும் குழந்தைகள் அதுலேயும் ரொம்ப வீக்கு, அவங்க ஈஸி ப்ரே அவங்க கிட்ட தானே காமிப்பாங்க. அப்போ உலகத்தை இப்போ எப்படி சுற்றி கொண்டு வச்சுட்டாங்கன்னா, இது வெளிநாடுகளில் தவறில்லை, வெளியில சுற்றுறது வெளிநாடுகளில் தவறு இல்லை. நாங்கள்லாம் பாரதி எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்ததாக நினைத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலைக்கு போகலாம் இந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னா பாரதி தான் சொன்னான். எந்த வேலையும் நமக்கான இடஒதுக்கீடு இருக்கும்போது நம்ம போய் இதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை பாரதி கொடுத்தான். அதனால என்ன சொல்லலைன்னா, எல்லா போலீஸ்காரங்க செய்யற எல்லா இயக்கத்திலத்தையும் நீங்க செய்யணும், அதுக்குதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு நம்ம சொல்லி தரவே இல்லை. அதனாலதான் அவன் பாரதி, கரெக்ட், அதனாலதான் அவன் பாரதி. அப்ப இந்த பாரதி என்பவன் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த ஒரு கோட்டு போட்டு அந்த மீசை போட்டு அவர் நடந்து போகும்போது நம்ம கற்பனையில ஒரு பாரதியை எப்பவுமே கூட கூட்டிட்டு தான் வரும். இப்ப எல்லாரும் நீங்க தனியா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, கூட வர்றான் பாரதி, நம்ம கூட இருக்கான். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து சில விஷயங்களை சொல்லும் போது பாரதி பற்றி எத்தனையோ ஆய்வு கட்டுரைகள் இருக்கு, எத்தனையோ மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன், இன்னும் 1000 வருடங்கள் ஆனாலும் இந்த பாரதி இணைக்கப்படுவான், பேசப்படுவான். ஏன்னா ஒரு ஒரு டிரான்சிஷன், இந்த இடத்துல இருந்து நம்ம இங்க நகட்டி வச்ச ஒரு மிக முக்கியமான நெம்புகோல். அப்ப அந்த இடத்துல நின்று நமக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா, படிக்க வச்ச அம்மா அப்பாவுக்கு மரியாதை வாங்கி தரமோ இல்லையோ, நம்ம இங்க கொண்டு வந்து நிறுத்தின பாரதிக்கு மரியாதை வாங்கி தர வேண்டும். இதனால அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லிடுவாங்க, தருதலையா போயிடுச்சுங்க வேண்டாம். நம்ம செய்யற தவறுகள் அடுத்த ஜெனரேஷனை என்ன சொல்லிடுவோம்னா, வேணாம் படிச்சதுனால பாரு அந்த குடும்பம் வீணா போயிடுச்சு, அந்த குழந்தைக்கு வீணா போயிடுச்சு, அந்த குடும்பமே இல்லாம போயிடுச்சு, ஒரு மாமியாருக்கு சோறு போட ஆள் இல்லை, மாமனாரை பார்த்துக்கிற ஆள் இல்லை, வேண்டாம் போதும். இப்போ அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார சுதந்திரம் தன்னிறைவு வந்த உடனே நிறைய பேர் வந்து பிஇ முடிச்சுட்டு இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறது இல்லை. இப்போவும் மறுபடியும் என்னன்னா, ஆண் வேலைக்கு போனா போதும், ஏன் போக வேண்டாம் என்று சொல்வதே ஒரு பெரிய விஷயமா இந்த சோக்கால் பணக்காரர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சோக்கால் பணக்கார பெண்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, பிளவுஸ் நான் 3 லட்சத்துக்கு தைச்சிட்டேன், 7 லட்சத்துக்கு தைச்சிட்டேன், அம்பானி வீடு மாதிரி போட்டேன், ஆட்டுக்குட்டி வீடு மாதிரி போட்டேன், எல்லாரும் அதை போட்டுட்டு இதுக்கா படிச்சோம் சிந்தனையில வந்து ஒரு ஒரு மனசை திறந்து விட்டு நீங்க உலகத்தை பாருங்கன்னு ஒரு சாதாரண வழியாக உலகம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நமக்கு என்ன வந்து சேருது, இந்த புடவை வாங்கலாம், அந்த புடவை வாங்கலாம், அந்த ட்ரெஸ் வாங்கலாம், இந்த ட்ரெஸ் வாங்கலாம், வாரில துணி போடாமல் இருக்கிறது தான் மரியாதை. இப்பெல்லாம் வந்து துப்பட்டா வந்து தோளில் போட்டுக்கிறது தான் மரியாதை. ஆண்கள் அங்கவஸ்திரம் போடுறது மாதிரி இப்படி தோளில் போட்டுக்கணும். இதெல்லாம் அவங்க பாரதி சொல்லி கொடுத்தாரு. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறி திணிர்ந்த ஞானச்சரத்தில் ஒரு வார்த்தை. பாரதியார் ஒரு எழுத்து ஒரு அக்ஷரம் கூட தப்பா சொன்னதே கிடையாது. அவர் தப்பா சொன்னதை நம்ம சொன்னா அது அவர்தான். படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் ஐயோ என்று போவான்னாரு பாரதி. நம்ம படிச்சவங்க வந்து அதெல்லாம் வந்து அவரை காமிச்சு இவரை காமிச்சு ஏமாத்திட்டு நம்ம இஷ்டத்துக்கு வந்தா நல்லா இருக்காது. நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது தாய்மார்கள் என்ன செய்யறாங்க, அப்பாக்கள் என்ன செய்யறாங்க, அண்ணன் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சொத்து பிரச்சனைக்கு 1989 வரைக்கும் நமக்கு சொத்துரிமை இல்லாம இருந்தது. இப்போ வந்து சொத்துரிமை வந்து எல்லாருக்கும் இருக்குங்கிறாங்க. அதே நிறைய பெற்றோர் ஏமாத்த தான் செய்யறாங்க. நம்மளுடைய இமோஷனல் டாக்மெயில் ஒன்று இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் இமோஷனல் இடியட்ஸ். உனக்கு கல்யாணத்துக்கு போட்டோம், என்ன போட்டாங்க, எல்கேஜி வீடை கொண்டு மட்டும் போட்டு போனாங்கன்னா கிடையாது. அந்த வீடு அளவுக்கு நமக்கு போட்டு போனாங்கன்னா கிடையாது. ஆனா வந்து ஒரு பையனுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த பையன் அக்காவை கொண்டு வந்து வைத்து காப்பாற்றுகிறானா, பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒருவேளை சோறு போடுறானா, நீங்க மனசுல இருக்க சொல்லுங்க, அவனுக்கு எதுக்கு சொத்து, எதுக்கு சொத்து? அந்த தாய்மார்களை நம்ம இன்னும் பார்க்கலாம். ஒருத்தன் பொறுப்போடு இருந்து குடும்பம் நடத்துறான், மனைவியை பார்த்துக்கிறான், குடும்பத்தை பார்த்துக்கிறான்னா அவனுக்கு கொடுக்கறது நம்ம மரியாதை. அதே ஒரு பெண் பார்த்துக்கிறா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கொடுப்பது தானே நியாயம். இது ஏன் பெற்றோர் வந்து உணர்றது இல்லைன்னு எனக்கு தெரியல. இன்னும் அவங்க அதில் மட்டும் பழமைவாதம் வச்சுக்கிறாங்க. வேலைக்கு போகலாம்,
ராத்திரி பகல வேலை பார்க்கலாம். வீட்டு வேலைகளையும் நம்ம 24 மணி நேரம் சேர்த்து தான் செய்யறோம். அவங்க தோழர் சொன்னது மாதிரி அவங்க ஜீவபாரதி என்னை கூப்பிடல 2 வார்த்தைகளை நீங்க வர வச்சது, மேடம் நீங்க பாரதி பேசுறீங்க அப்படின்னாங்க. அது ஒன்று. தமிழ்ச்சங்கம்ங்கிற வார்த்தை வந்து மதுரையில இருந்து நான் வந்திருக்கேன். அது வந்து நீங்க தமிழ்ச்சங்கம்னு சொன்ன உடனே அது முதல் தமிழ்ச்சங்கமோ கடைச்சங்கமோ அதெல்லாம் தெரியாது. இப்போ தமிழ்ச்சங்கம்ங்கிற வார்த்தைக்கு இருக்கிற மரியாதை பார்த்தீங்களா, வீரியத்தை பார்த்தீங்களா? அப்ப இப்ப மொழி பிரசி தலைக்கு மேல ஆடுது. அழகான விருதாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஹிந்தியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்த அவங்க கிருஷ்ணாகினி மேடத்தை கொண்டு வந்திருக்கீங்க. நாம வந்து என்ன சொல்றாங்க, பல நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், திறமான புலமையரில் தமிழ்நாட்டர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் சொன்னது. அப்போ நீங்க நிஜமாவே எல்லாரும் பாரதியை உள்வாங்கி தான் விழா நடத்துறீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க முதுபெரும் அவங்க தமிழறிஞர் மேடம் அவங்களுடைய உற்சாகத்தை வந்தோம்னா பார்த்தேன். வேற ஒரு மீட்டிங்ல பார்த்தது நான் சொல்லும்போது அரவணன் சார் பற்றி நமக்கு தெரியும். இப்போ பாருங்க, அவங்களும் துறை தலைவராக இருந்திருக்காங்க. 25 புத்தகங்கள் கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க. அரவணன் ஐயாவும் அது மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்னும் கூட எனக்கு நான் சொல்றதுக்கு அவங்க என்னவா இருந்தாங்கன்னு அவங்க கொஞ்சம் விளம்பரப்படுத்திக்கலையோ. இப்பெல்லாம் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தான் அப்படின்னு நம்ம வெளியில வந்து சொல்லலைன்னா நம்ம வந்து கொண்டாடுறதுக்கு மக்களுக்கு நேரம் இல்லை. தப்பா ஒண்ணும் இல்லை, மனிதர்களுக்கு நேரம் இல்லை. நல்ல விஷயங்களை கேட்க நேரம் இல்லை, பேச நேரம் இல்லை, பழக நேரம் இல்லை. இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில வீட்டை வந்துட்டு இங்க உட்கார்ந்து ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு தமிழ் பற்றி பேச போகிறோம் என்று சொன்னால், ஒரு லேடிஸ் கிளப்ல போய் சும்மா உட்காந்து எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தா எங்க ஆத்துக்காரர் கச்சேரின்னு சொல்லி பேசாம தமிழை பேசுவதற்காக காலையில ஞாயிற்றுக்கிழமை காலை இத்தனை பேர் வந்துட்டீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிஜமாவே முன்னேறிட்டோம்னு நினைக்கிறேன். காலையில ஒரு மட்டன் எடுத்தோமா, சிக்கன் எடுத்தோமா, பிரியாணி செஞ்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, ஒரு வாரத்து வேலை பார்த்தோமான்னு இல்லாம காலையில கிளம்பி இங்கே உட்காந்துருக்கீங்க. எனக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கு. அப்போ உண்மையிலேயே ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய துணைவர்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அது பெரிய விஷயம். ஒவ்வொரு பெண்ணும் நன்றியர்கள் ஒன்று இருக்கு. அவனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆண் வீட விருந்து வாங்கி தர சொல்ல ஆண்கள் நம்ம சுதந்திரத்தை புரிஞ்சு வச்சிருக்காரு தான் கிடையாது. அவனுக்கு தெரியாது, அவன் என்ன இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அவன் மனுஷனாலே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம தான் இருக்கும். அவனிடம் உள்ள மிருகத்தன்மையை குறைத்து அவனிடம் உள்ள மனிதத்தன்மையை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த திருமணம் என்கின்ற அமைப்பே. அதை நம்ம மறந்துடும். அவனுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு வளர்ந்த குழந்தை மாதிரி. அவனுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கறது தான் வாழ்க்கை, நீங்க காட்டுறதான் வழி. அவனுடைய வாரிசை நீங்க எப்படி கொண்டு போறீங்களோ அதுதான் நல்லது. ஒரு பெண்ணால் 1000 குழந்தைகளை கணவன் இல்லாமே வளர்க்க முடியும். மேடம் சொன்னது மாதிரி ஒரு ஆனால் ஒரு நாள் கூட ஒரு குழந்தைய வச்சு பராமரிக்கிறது ரொம்ப 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 சிரமம். இன்னைக்கும் அப்படி சில ஆண்கள் இருந்தாங்க. குழந்தைகளை வளர்க்க முடியாமல், குழந்தைகளை நல்வழிப்படுத்த முடியாமல், நல்லது கெட்டது பேச ஒரு வயசுக்கு மேல ஆண்களால் வந்து செய்ய முடியல. அது எக்ஸ்பர்டீஸ்னு ஒன்று சொல்லுவோம் பாருங்க. வேலை திறன் அப்படிங்கிறது வந்து சமையல் கட்டு நமக்கு இயல்பாக கைவர பெற்றிருக்கிறது. தப்பு என்ன இருக்கு? சமைக்கவே கூடாது எல்லாரும் ஓடி வந்துருங்கன்னு சொல்றதும் தப்பு. அவங்க சொன்னது மாதிரி அவனையும் உள்ள சேர்த்து இன்க்ளூசிவா ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு நம்மை போன்ற பெண்கள் முன் வர வேண்டும். அவனுக்கு வேற ஸ்கில் இருக்குன்னா அவன் அதை பண்ணிட்டு போட்ட தப்பு இல்லை. அதை நான் எல்லா இடத்துலையும் சொல்றது உண்டு. பாரதியை பற்றி பேசும்போது பாரதிதாசனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தன்னும் மாமன் மாமிக்கு தக்கது என்று சமைத்து போடக்கூடிய ஒரு குடும்ப விளக்கு தங்கம் எந்த வகையில் உங்களையும் என்னையும் விட குறைவார்கள். சமையல் கட்டுறது நமக்கு இல்லை அப்படின்னு வைரமுத்து எழுதுவார். பாவம் மனைவி இந்த இல்லறத்தை கட்டு சமையல் அறைக்கும் கட்டில் அறைக்கும் ரன்கள் எடுத்து அளவாய் போடுறாங்க. அவர் பாவப்படுவார். அதுல பாவப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, எடுக்க விடாதீங்க. சமையல் அறைக்கும் கட்டில் அறைக்கும் எதுங்க மாறி மாறி கொண்டு அனுப்புறீங்க. அவ வெளியில வந்துட்டா, எப்பவோ வெளியில வந்துட்டா, வேலைக்கு வந்துட்டா, பொருளாதார தன்னிறைவை பெற்று விட்டால், அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டா, உலகத்தை பார்க்கக்கூடிய படிப்பை படிச்சுட்டா, எல்லாம் படித்தாலும் கடைசியில் எங்கு வந்து நிற்கிறாள் என்று சொன்னால், நீங்க காலகாலமாக ஊட்டி வளர்த்த அந்த குற்ற உணர்ச்சி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. நான் வந்து வீட்டில் வந்து நான் செஞ்சுட்டு வந்தேனா அப்படிங்கிற எண்ணம், ஐயோ நான் என் குழந்தைகளை பார்த்துட்டு வந்தேன், இந்திரா நூனி அம்மையாருக்கு இருந்ததாம் அந்த எண்ணம். இங்கே தாங்க ஆண்கள் வெற்றி பெறாங்க. ஆணும் தனியாக சொல்ல முடியாது, சமுதாயம் வெற்றி பெறும். ஆணின் கருத்தாக நிறைய விஷயங்களை நம்ம சமுதாயம், அதுவும் பெண்கள் அவங்க தான் இதை மறுபடியும் சொல்லித்தராங்க. வீட்டே பார்க்கல ஒன்றும் பார்க்கல, இந்த குற்ற உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் தான் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த குற்ற உணர்ச்சி தேவையில்லைன்னு ஆணித்தரமா சொன்னாங்க அவங்க
அவங்க பேசி தேவையில்லை இவங்க சொன்னாங்க. இல்லை குற்ற உணர்ச்சி பற்றி பேசுறது அவங்க சொன்னாங்க. இது வந்து அந்த குற்ற உணர்ச்சி தேவையில்லை. மேடம் பேசும்போது சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மேடம் பேசுறது வந்து முக்கியமான விஷயங்களை சொல்லும்போது ஒரு விஷயம் என்னன்னா அவங்க சொன்னதை சொல்லித்தான் ஆகணும். அது ஏன்னா எனக்கு குரல் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனால் அவங்களோட கருத்துக்கள் ரொம்ப செறிவா இருக்கு. 55 வயது பெண் போய் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணா இனிமே நீ போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போயான்னு கேட்கிற அந்த ஆணை என்ன செய்யலாம்? பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாடாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பாடார். அங்கேயே எச்சில துப்பி அங்கேயே செருப்பால் அடிச்சு வரக்கூடிய பெண்களாக வந்தால் அது வந்து ஒரு நல்ல சமுதாயம் வர்றதுக்காக. யார் கல்யாணம் பண்ணா அவனுக்கு என்ன? ஆனா முக்கால்வாசி அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். விவாகரத்துக்கு ஒரு வழக்குகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாயர்ஸ் தான் வர ஒரு பெண்ணையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இது நடக்குது. இதுக்கான பெட்டிஷன்ஸ் வருது. அந்த லாயர் கிட்ட அடிக்கடி போனவன் அப்போ அவனுக்கு என்ன ஆசை? ஒரு 55 வயது பேர் அப்படிங்கிறது 80 வயது கூட இருக்கணுங்க. அவளுக்கு ஒரு கணவனை பிடிக்கவில்லை தானே? அவளுக்கான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் இல்லாமல் அவள் பிறந்துதான் என்ன பயன்? ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். இந்த பிராமண சமுதாயங்கள்ல ரொம்ப கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி குடும்பம் நடத்துவாங்க. பழைய காலத்து மாமியெல்லாம் அக்ரஹாரங்கள்ல பார்க்கும்போது அப்படி ஒரு கதை. அது யார் எழுதுறதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்களே கூட யாராவது எழுதிருக்காங்க தெரியாது. ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தார் இருப்பாரு. அவருக்கு ஒரு மனைவி இருப்பாங்க. அவர் திரும்பி பார்க்க முன்னாடியே காஃபி வந்துடும், திரும்பி பார்க்க முன்னாடியே சாப்பாடு வந்துடும். அவருடைய எண்ணங்களை அப்படியே உள்வாங்கி செயல்படக்கூடிய ஒரு பிளாட்டிங் பேப்பர் மாதிரி அந்த அம்மா இருப்பாங்க. அப்புறம் அந்த பேத்தி நினைப்பா அந்த தாத்தா இறந்து போயிடுவாரு. அந்த பேத்தி வருவா, வந்து அந்த பாட்டியவே பார்த்துட்டு இருப்பா. எப்படி தாங்க போறாங்க? காலை எழுந்தது முதல் இரவு வரை அந்த கணவனுடைய நலன் ஒன்றையே தனக்காக வச்சுட்டு இருந்த அந்த பாட்டி எப்படி உயிர் வாழ போறாங்கன்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா பாட்டி ரொம்ப வெளியில இருப்பாங்க, ரொம்ப மனசு சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாம் காரியமெல்லாம் முடிஞ்சோன்னா அவர் கூப்பிட்டு பாட்டியை கேட்பா, பாட்டி என்ன நீ தாத்தா போனதோட இப்போ போயிடுவேன்னு நினைச்சேன், எப்படி ஒன்னால இருக்க முடியும்? அது உனக்கு தனியா சிந்திக்கவே தெரியாது, உன்னுடைய வாழ்க்கையே அவருக்காக இருந்தது என்று கேட்கும்போது சொல்லுவா, ஆமா அப்பெல்லாம் பாட்டியை விவாதங்கள் தானே, எனக்கு விவரம் புரியாத வயதுல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், இவ்வளவு நாள் நான் கடமையை செஞ்சுட்டேன், நாளையிலிருந்து நான் எனக்கான வாழ்வை வாழக்கூடிய அதற்கு தடையாக இருந்தது தாத்தான்னு சொன்னா கொஞ்சம் ரொம்ப இருக்கும், திருமணம்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தடையாக இருந்த ஒன்று போயிடுச்சு. இதுல வருத்தப்பட்டு என்ன செய்ய? அது நடந்தது நல்லபடியாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நல்லபடியாக நாளையிலிருந்து நான் சுதந்திரமாக வாழப்போகிறேன்னு சொல்லும் போதுதான் இவளுக்கு புரியும் எத்தனை உள்ள அடக்கிக்கிட்டு அந்த பெண் வந்து இத்தனை வருட காலமாக கிட்டத்தட்ட 70-80 வயது வரைக்கும். அப்படித்தான் இங்கே இருப்பவர்களும் இருப்பார்கள். நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். உங்களுக்கான வார்த்தைகளை உங்களால் வெளிப்படுத்த முடிகிறதா? உங்கள் எண்ணங்களை தைரியமாக பேச முடிகிறதா? அரசாங்கத்தை எதிர்த்தோ, வீட்டை எதிர்த்தோ, எல்லாரும் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை இருந்தா விட்டுலாம். தவறு நடக்கும் இடத்தில் தட்டி கேட்போம் நமக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதுக்கு 1008 தடைகள் இருக்கு. அந்த தடைகள் இன்னதென்று கூட தெரியாத அளவுக்கு அவங்க பாரதி சொல்லும்போது சொன்னாங்க, அம்மா பாரதி செல்போன் நம்மளோட அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணிடுது. நானே ஏதாவது பேசுறேன்னு பார்த்தா படாத ஒரு சாரி விளம்பரம் வந்துச்சுன்னு என்ன கூட படிச்சல காஞ்சிபுரம் படிச்சல விதவிதமாக வருது, 50% ஆஃப் மேட்டாக போயிருது, நமக்கே அங்கே போயிருது. அப்போ இந்த தலைமுறை பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா? நிறைய அட்டென்ஷன் டைவர்ஷன் இங்கே பார்க்கறதுக்கு கூட வேற வந்தது. கன்சூமரிசம் வந்ததுக்கு அப்புறம் பொருள்களின் தேவை என்பது தேவையோ தேவையில்லையோ தேவை என நம்ப வைக்கப்படுகிற ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு வந்து பட்ஜெட்டிங் பற்றி தெரியாது, நம்முடைய பணம் எங்கே போய் சேர்றதுங்கிறது நமக்கு தெரியாது, நாம் சம்பாதிக்கிற பணத்தில் நமக்கான உரிமை என்னவென்று தெரியாது, நம் உடலின் மீதே நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று நமக்கு தெரியாது என்பதை தெரிந்து கொண்டால் இது மாதிரி மகளிர் தின விழாக்களில் மறுபடியும் மேடம் பேசுறேன், கிருஷ்ணகிரி மேடம் சொன்னதுதான், பேசியதையே பேசி 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 பேசுகிற சப்ஜெக்டையே பேசி 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 தொடர்ச்சியாக விழாக்கள் நடத்துவதில் பயன் என்ன இருக்க போகிறது? நீங்க தோழர்களே நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு எது தேவை என்பதை முதலில் பேசணும். ஒருத்தருக்கும் தேவைகள் மாறும். எனக்கு வேலைக்கே போக வேண்டாம், வீட்டில் இருக்கணும், நல்ல சுற்றி நல்ல பிசிசியில் டிஎம்எஸ் பாட்டை கேட்டுட்டு படிக்கணும்னு இருந்தால் என்னை விட்டுருங்க. நான் ஏன் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதையாவது போனது வெளியில தேவை. எனக்கு என்ன தேவை என்பதை தீர்மானிக்கும் உரிமையை எனக்கு தந்து விடுங்கள். அதை வந்து யார் தலைமணிக்கிறாங்கன்னா பாவப்பட்ட ஜென்மம் ஒரு ஹஸ்பண்ட், அவன் இல்லைங்க. பாவப்பட்ட ஜென்மம் ஒரு மாமியார், அவங்களும் இல்லைங்க. உங்க அம்மா உங்க அப்பா
போற்றுதலுக்குரிய அனிதாஸ் அவர்கள் அவருடைய உரை இந்த அரங்கத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியை வழங்கியிருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் மிகச் சிறப்பாக எந்த தரங்களுக்கின்றி பல்வேறு ஆலோசனைகளை பல்வேறு கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கை மாலையில கிருஷ்ணாமி அவர்களுக்கு நிகழ்வு சார்பாக சிறப்பு செய்கிறது. அம்மா உள்ள வந்துட்டு அம்மா அம்மா உள்ள வந்துருங்கம்மா. அம்மா அம்மா அப்படியே இல்லை நடுவில் அம்மா நடுவில். கௌரி மேடம் அம்மா இங்கே பாருங்க. அம்மா இங்கே பாருங்க. அம்மா இருங்க இருங்க அந்த செல்போன் மேடம் நாங்கள் பரமக்குடி மேடம் நாங்கள் பரமக்குடி ரமேஸ்வரம் மதுரையிலங்க புனைவர் உமாபாரதி அவர்களுக்கு அண்ணா நகரில் சிறப்பு செய்யப்படுகிறது. ஹவுசிங் போர்டு இருக்குல்ல ஆமாம். அதில் நான் அம்பிகா ஸ்கூல் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் அடுத்த வீடு லேக் ஏரியா போயிட்டீங்களா? புனைவர் உமாபாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஸ்கூலிங்கும் காலேஜும் மதுரை தானே? ஓசிபிஎம். க்ளோஸ் உமாபாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எடுப்பேன் காப்ளாஸ் அம்மா அம்மா சேர்ந்து நிலுங்கம்மா. அடுத்ததாக எழுத்தாளர் பிரியசெல்வி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சாதனை 2025 விருதுகள் வழங்கப்படுகின்ற நேரம் சாதனை செய்த மகளிர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. திருமதி வைதேகி ஸ்ரீதரன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. ஜீவா திருமதி
வைதேகி ஸ்ரீதரன் அப்துல் கலாம் அறக்கட்டளை நிர்வாகியாக இருக்கிறார். நமது அறக்கட்டளை மூலமாக ஆதரவற்ற முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு எண்ணற்ற உதவிகள் கொடுத்து வருகிறார். தனது சேவைக்காக 50க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ள வைதேகி ஸ்ரீதரன் அவர்களுக்கு இருவர் இங்கே பாருங்க. அடுத்ததாக திருமதி மீனாட்சி கார்த்திகேயன் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. தியானம் மற்றும் யோகக்கலை வல்லுநர் ஆப்கா எனும் மனவளக்கலை மேம்பாட்டு நிறுவனத்தின் நிறுவனர், மனவளக்கலை நிபுணராக அமெரிக்கா, கனடா மற்றும் மலேசிய நாடுகளில் 1500க்கும் மேற்பட்ட பாராட்டப்பட்ட மக்கள் சித்தங்களை பாரதி பல்கலைக்கழகத்தில் சிறப்பு நிலைவாய் முயற்சி மனநல வல்லுநராக சேவையாற்றுகின்றார். பல்வேறு விருதுகள் பெற்றார். திருமதி மீனாட்சி கார்த்திகேயன் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. சிறப்பு விருதுகளாக பங்கேற்று விருதுகளை வழங்கி பல்வேறு சாதனை விருதுகளை வழங்கி அரங்கில் சிறப்புரையாற்றி அமைந்திருக்கின்ற நமது பொருட்களுக்குரிய காவல்துறை கூடுதல் இயக்குநர் வனிதா சங்கத்தவர்களுக்கு கவியரங்கம் தொடர்ந்து கவிதை பாட கவிஞர் மீனா குமாரி அவர்களை அன்புடன் கவிஞர் மீனா குமாரி அவர்களை ரவுத்திரம் பாடல்கள் அறிவாளர் படலில் விருது வேண்டும் என்ற கருத்து நம்பிட்டீங்களா? நாங்கள் ஊரில் அங்கெல்லாம் ஒன்று சேர்த்துருவோம். போட்டு அப்படியா சந்தோஷம் தான் எங்க ஊருக்கு. அழகாக உங்களை முழு சொல்லி தான் பண்ணியிருப்பேன். மகளிர் தினமா மொத்தமாக கூட எடுத்துடலாம். அது நல்லது தான். எடுத்துடலாமாம்மா? எல்லா மகளிரும் சேர்ந்து முன்னாடி
நான் எடுத்து வந்துடுறேன். நான் வந்துடுறேன். நடனமாடிய செல்வி பிரியா சஞ்சய். பாப்பா இங்கே பாருங்க, பாப்பா இங்கே பாருங்க, அப்படியே பாப்பா இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, பாப்பா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஏம்மா என்னைய பாருமா. நீங்கள் போய் அங்கே நில்லுங்க. நாங்கள் தான் எடுக்கிறோம்ல. போங்க, இருங்க ஒரு நிமிஷம். போங்க, நீங்கள் போங்க சார். அங்கே போய் நில்லுங்க. அதான் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன? ஆ அதை பண்ணுறது. நீங்கள் வாங்க சொன்னேன். கவியரங்கம் தொடர்கிறது. நீங்கள் பாருங்க அண்ணே, ஜீவாமா ஜீவாமா அப்படி நில்லுங்கம்மா. கவியரங்கத்தை ஐயா இங்கே பாருங்க, ஹரிச்சந்திரன். கை வைக்காதீங்க. ஏன் இதே எங்கள் ஊராக இருந்தாருன்னா, நம்ம ஊராக இருந்தாருன்னா அப்படி இப்படின்னு வர மைக்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லாம கொள்வாரின்னு கடைக்கு வைக்க முடியாது இல்லையா? எல்லாரும் உட்காருங்க. அதில் கமாண்ட் இருக்கணும். தென்சென்னை தமிழ் சங்கம் மற்றும் தென்சென்னை மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக நடத்தப்படும் மகளிர் தின விழாவில் தலைமை ஏற்று நம்ம மகிழ்ந்த சிறப்பு தலைமை மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், பங்கேற்பாளர்கள்